உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இயற்கை பேரழிவு இது வரலாறு காணாது, அதனால அரசாங்கத்தினால சமாளிக்க முடியலங்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எந்த இடத்துலையும் சரியாக எடுக்கலை. இதே திமுக எதிர்கட்சியாக இருந்தப்ப சில ட்ரஸ்ட் சார்பாக வருவாங்க, இல்லை நாளைக்கு பார்ட்டி சார்பாக வருவாங்க, இல்லை தனிநபர்கள், இப்போ ஒரு சில நடிகர்கள் கூட தன்னார்வலர்கள் மாதிரி வந்தெல்லாம் நாளைக்கு செய்கிறாங்கல்ல, அதை எதையுமே இந்த தடவை நீங்கள் எந்த ஃப்ளட்லையுமே எந்த ஏரியாலையுமே உங்களால் பெருசாக பார்க்க முடியல. என்னன்னா இல்லை மாய் செல்வராஜ் ஹெல்ப் பண்ணாங்க, அவர் உதயநிதிக்கு ஹெல்ப் பண்ணார் சார். ஒரு ஹட்டு போட்டிருக்காங்க, இறங்கி நிற்கிறாரு, அங்கே ஒரு 10 பேர் மக்களுக்கு இருக்காங்க, அவங்களுக்கு அங்கே இருக்கிறத கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு உடனே திரும்பி ஏறி போயிடுறாரு. அந்த ஏரியாவுக்கு போகலாமா, அங்கே போய் வேணா ஃபோட்டோ எடுக்கலாமான்னு உதயநிதி ஒரு இடத்த சொல்கிறாரு. அதுக்கு அவர் மா சுப்பிரமணியம் இல்லை, அங்கே நெஞ்சு வரைக்கும் தண்ணி இருக்குது, அங்கே வேணாம், நம்ம இங்கேயே எடுத்துருவோம் அப்படிங்கிறாரு. கேட்குற நிதி ஒன்று, கொடுக்குற நிதி ஒன்று, அதில் தான் அந்த உங்கள் அப்பா வீட்டு காசா அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் பேசுறதும், அதுக்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொன்னதும் அப்படியே அமைஞ்சு. ஸோ கேட்ட தொகை எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க சார். அவங்க ரொம்ப அழகாக அரசியல் பண்ணுறாங்கங்கிறது நீங்கள் சொன்ன வார்த்தைகளே இருக்கு. கடந்த காலங்களில் அதிமுகவோட வீழ்ச்சிகள் ஏற்பட்டதுக்கு காரணமே கட்சி நிர்வாகிகள் கீழ்மட்டத்தை சிதறினதுனாலையும் ஒரு பிடிமானம் இல்லாமல் ஏற்பட்டதுனாலையும் தான். நீங்கள் அதை இப்போ திமுக ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அன்பில் மகேஷ் பொய்யாமலே நாளைக்கு டீச்சர் டிரான்ஸ்ஃபருங்கெல்லாம் என்கிட்ட வராதிங்க, முதலமைச்சர் எனக்கு கொடுத்த ஆலோசனை என்ன அப்படின்னா, பெரிய விஷயங்கள்லாம் நாளைக்கு நீங்கள் காசு பார்க்குறீங்கன்னா ரைட்டு, பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபரில் ₹1 ₹2 வாங்கி எங்கேயாவது பிரச்சனையில் மாட்டிக்காதுன்னு சொன்னார். உதயநிதி அவர்கள் சொல்லி தான் ராஜகண்ணம் பண்ணுற இலாக்கா இல்லை உதயநிதி இல்லை, கார்த்திகேயன் ஐஏஎஸ் சொல்லி தான் கொடுத்தது. உதயநிதியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகேயன் ஐஏஎஸ் ஒரு அதிகாரி, அவர் சொல்லி எப்படி சார் கொடுப்பாங்க? ஸ்டாலின் அவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்றது மட்டும்தான் அவர் செய்வார். இதை விட நான் மோசமாகவே ஒன்று சொல்கிறேன், அவருக்கு தேவை மாதம் மாதம் கட்டிங் வரணும். பொன்முடி வாயை திறந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் செந்தில் பாலாஜி வாயை திறந்தால் முழுசாக எங்கே கப்பம் கட்டினதுங்கிறத சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இவருடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் பாதிக்கப்படுவாருங்கிறதுக்காக தான் அவருக்கு அவ்வளோ முன்னுரிமை, அவருக்கு அவ்வளோ சப்போர்ட். அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, டிஎம்கேல உங்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு எங்கேயும் போக முடியாது. ராகுல் காந்தியை நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக எதிர்பார்க்காதீங்க. ராகுல் காந்தி ஸ்டாலின் மேலே கடுமையான கோபத்தில் இருக்கிறார். எதனால அப்படின்னா, இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் திருச்சி சூர்யா சிவா அவர்கள். வணக்கம். திமுக அரசு இந்த வெள்ள பாதிப்புகளை எப்படி கையாண்டது அப்படின்னு பார்க்குறீங்க? குறிப்பாக சென்னை, அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள் ரெண்டுத்தையுமே வெள்ள பாதிப்பு புரட்டி போட்டது. அவங்களே சொல்லும்போது அது பேரழிவு அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டாரு. ஒரு நிர்வாக ரீதியாக இந்த 2 வெள்ளங்களையும் எப்படி திமுக கையாண்டது அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை இது அவங்க அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன மாதிரி இது மேன்மேட் எரர் தான். இது எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இயற்கை பேரழிவு இது வரலாறு காணாது, அதனால அரசாங்கத்தினால சமாளிக்க முடியலங்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எந்த இடத்துலையும் சரியாக எடுக்கலை. இதே திமுக எதிர்கட்சியாக இருந்தப்ப கோவிட் சமயத்தில் நீங்கள் நாளைக்கு கட்சி அளவில் எந்த அளவுக்கு மக்களுக்கு இறங்கி நீங்கள் நலத்திட்டங்கள் கொடுத்தீங்களோ, மக்களை தேடி போய் உதவி செஞ்சீங்களோ, அது ஏன் இந்த இடத்துல நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறப்ப அதை காணோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய கேள்வி. தேர்தல் வர சமயத்தில் நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு அதை ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு கொண்டுட்டு போகணும்னு நினச்சப்போ அப்போல்லாம் நாளைக்கு வேலை பார்த்தீங்க. இன்றைக்கி அரசாங்க அதிகாரத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் போய் மக்களுக்கு செய்யுங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் அந்த இடத்துல செய்ய தவறிட்டீங்க. நீங்கள் பெரும்பான்மையாக நீங்கள் பாதிக்கப்பட்ட தண்ணி நின்னது, நாளைக்கு மீட்க முடியாமல் போனதெல்லாம் ஒரு தரப்பில் வச்சுருங்க. ஆனால் நியாயமான விஷயங்கள் மக்கள்கிட்ட இருந்து வந்த கோரிக்கைகள் எல்லாமே என்னன்னா, பால் பாக்கெட்டு கிடைக்கல, தண்ணி கேன் கிடைக்கல, போட்டு எங்களுக்கு வரல, நிறைய இடங்கள்லாம் சொல்கிறது நீங்கள் போட்டுக்கு பணம் கேட்குறாங்க, வாட்டர் கேன் கூடுதல் விலையில் கிடைக்கிது, பால் பாக்கெட் அதிகமான விலைகளில் கிடைக்கிது, விலை உயர்வு. நீங்கள் அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் விலை உயர்வுங்கிறது ரொம்ப பொறுத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன் நாளைக்கு நீங்கள் கிரவுண்ட் லெவலில் மக்கள்கிட்ட போய் சேரலை? இப்போ நீங்கள் மேயர் பிரியா அவர்களை தன்னுடைய சொந்த வார்டு மக்கள் முற்றுகையிட்டு அவங்கள போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க பேசின ஒரு வீடியோ கூட எல்லா இடத்துலையும் வந்துச்சு. அதில் அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, கரண்ட்டுக்கு சொல்லியிருக்கேன் வந்துடும், போட்டுக்கு சொல்லியிருக்கேன் வந்துடும், பால் பாக்கெட்டுக்கு சொல்லியிருக்கேன் வந்துடும், தண்ணி கேனுக்கும் சொல்லியிருக்கேன் எல்லாம் நாளைக்கு வந்துடும்னா, அப்போ ஒரு விஷயத்தை அவங்களே ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. அவங்களோட வார்டு மக்களுக்கு அவங்க நாளைக்கு எதுவுமே வரல, இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் வருங்கிறதான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க.
இது மாதிரியான மக்கள் நீங்கள் பிரச்சனை என்னன்னா சார், நீங்கள் இது வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்ப இப்போ நாங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக நாங்கள் அதை குறை சொல்ல விரும்பலை. எங்களுடைய மாநில தலைவரோட ஸ்டாண்டும் அதுதான். இது வந்து மக்களுக்கு நாங்கள் வந்து போய் உதவி செய்கிற நேரம், மக்களை மீட்கெடுக்க வேண்டிய நேரமே தவிர இதை வந்து நாங்கள் வந்து அரசியல் ஆளுங்கட்சி மேலே அரசியல் செய்வதற்கு இதை ஒரு காரணமாக சொல்கிறதுக்கு இப்பயும் நாங்கள் விரும்பலை. ஆனால் நீங்கள் தப்பு செஞ்சுட்டு நீங்கள் ஒரு சூழ்நிலையில் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நிதி கேட்டோம், அவங்க நாளைக்கு போதிய நிதி கொடுக்கல, அதனால தான் எங்களால் செய்ய முடியலங்கிறத உங்கள் மேலே இருந்த தவறை நீங்கள் தூக்கிட்டு வந்து அப்படியே மேலே வேற ஒரு இடத்துல வைக்கிறீங்க. அதுதான் நாளைக்கு அந்த இடத்துல நாளைக்கு நாங்கள் அதை விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துலையோ இல்லை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துலையோ இருக்கிறோங்கிறப்ப ஒரு 2 ஆங்கிளாக பிரிச்சுக்காங்க. ஒன்று கட்சி ரீதியான பார்வை, இன்னொன்று நிர்வாக ரீதியான அதிகாரிகளோட பார்வை. கட்சி ரீதியான பார்வை அப்படிங்கிறப்ப கவுன்சிலர்ஸ், எம்எல்ஏஸ், பார்ட்டி மெம்பர்ஸ், இந்த 3 கேட்டகரி செக்டருமே டிஎம்கேல பாதிக்கப்பட்ட எந்த இடத்துலையுமே இறங்கலை. எதனால அப்படின்னா இவங்களுடைய பயணங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும். 10 ஆண்டு காலம் தேர்தலுக்கு முன்னாடி ஒய்எம்சிஏல ஒரு பொதுக்குழு நடந்துச்சு திமுக சார்பாக. அதில் ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு தனிநபராக என்னால் எவ்வளோ உழைக்க முடியுமோ நான் அந்தளவுக்கு உழைக்கிறேன். 10 வருஷம் எதிர்கட்சியாக இருந்துட்டோம், இன்னொரு தடவை ஆட்சி அதிகாரத்தை இழந்தோன்னா நம்மளுடைய கட்சியோடைய நிலைப்பாடே பெரிய கேள்விக்குறியாயிரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேலை செய்கிறேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் நாளைக்கு நம்ம எல்லாரும் நல்லா இருக்க முடியும், நம்ம ஜெயிக்க முடியும், கட்சி நல்லா இருக்கும்னு சொன்னார். இதே மாதிரி தான் எல்லாரும் வேலை பார்த்தாங்க. தனிநபர்கள், கட்சியில் இருப்பவர்கள் எல்லாரும் ஒத்துக்குவாங்க. கோவிட் சமயத்தில் சாதாரண ஒரு பகுதி கழக செயலாளர்லேருந்து ஒன்றிய செயலாளர் வரைக்குமாச்சு கை காசு ஒரு 10 லட்சமாச்சு போச்சு, மக்களுக்கு உண்டான பொருட்கள் வாங்கி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு பார்ட்டி ஒர்க்கர்ஸோட ஒர்க் இருந்துச்சு. அதில் நீங்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடமே நீங்கள் எல்லா கட்சிக்காரங்களையும் மறந்துட்டீங்க. உங்களுடைய குடும்பம், நீங்கள், அமைச்சர்கள், அவங்க குடும்பம் அப்படிங்கிறதோட விட்டுட்டாங்க. நீங்கள் இப்போ பார்ட்டி ஒர்க்கர்ஸுங்கிறது எந்த சூழ்நிலை சார், எல்லாருமே அவங்கவுங்க எதிர்பார்ப்பாங்க. இப்போ நாளைக்கு ஒருத்தவங்களோட ஒய்ஃபு நாளைக்கு கவர்மெண்ட்டில் டீச்சராக இருப்பாங்க, என் ஒய்ஃபு நான் திமுக காரங்கிறனால போய் நீங்கள் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாளைக்கு எதில் நாளைக்கு பணம் வருமோ எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. இப்போ ஒரு நர்ஸு ட்ரான்ஸ்ஃபரு, ஒரு டீச்சர் ட்ரான்ஸ்ஃபரு, இல்லை நாளைக்கு ஒரு பஸ் டிரைவர், கண்டக்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் இது 3லையுமே இருந்த நபர்களை நீங்கள் நல்லா பாருங்கள். ராஜகண்ணப்பன் போக்குவரத்து துறையில் அப்போ அவர் தான் இருந்தார். அவருக்கு திமுகவில் மூத்த தலைவர்கள் யாருன்னே தெரியாது. அவர்கிட்ட நீங்கள் யாரும் கட்சிக்காரவங்க போய் நான் இத்தனை வருஷம் கட்சிக்கு வேலை பார்த்தேன் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டார். அதே மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமலேயே நாளைக்கு டீச்சர் டிரான்ஸ்ஃபருங்கெல்லாம் என்கிட்ட வராதிங்க, அவருக்கு அவரே வெளிப்படையாக சொல்கிற விஷயம், முதலமைச்சர் எனக்கு கொடுத்த ஆலோசனை என்ன அப்படின்னா, பெரிய விஷயங்கள்லாம் நாளைக்கு நீங்கள் காசு பார்க்குறீங்கன்னா ரைட்டு, பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபரில் ₹1 ₹2 வாங்கி எங்கேயாவது பிரச்சனையில் மாட்டிக்காதுன்னு சொன்னார், அதனால நான் வாங்க மாட்டேங்கிறாரு. வெளிப்படையாக கட்சிக்காரவங்ககிட்ட அவர் சொல்கிற விஷயங்களை. ஆனால் அவங்க ஒரு பக்கத்து ஏஜென்ட்டுகளை வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, கட்சிக்காரவங்களுக்கு செய்ய மறுக்கிறாங்க. மா சுப்பிரமணியன் தன்னுடைய அலுவலகத்து வாசல்லையே நர்ஸு டிரான்ஸ்ஃபருக்காக யாரும் லெட்டர் பேட் எடுத்துக்கிட்டு என் கட்சி ஆஃபீஸ்க்கு வர, என் மந்திரி ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு மினிஸ்டர் ஒட்டியே வச்சுருக்காரு. நீங்கள் கட்சிக்காரவங்க எதுவுமே தேவையில்லை. என்னைக்கு பார்ட்டி நீங்கள் கடந்த காலங்களில் அதிமுகவோட வீழ்ச்சிகள் ஏற்பட்டதுக்கு காரணமே கட்சி நிர்வாகிகள் கீழ்மட்டத்தை சிதறினதுனாலையும் ஒரு பிடிமானம் இல்லாமல் ஏற்பட்டதுனாலையும் தான். நீங்கள் அதை இப்போ திமுக ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. நீங்கள் கீழே பேஸ் லெவலில் நாளைக்கு இவங்க இல்லாதப்ப பிரச்சனை வரப்பையும் ஃப்ளட்டு வரப்பையும் மட்டும் நீங்கள் ஏன் கட்சிக்காரனை போய் வேலை பாரு, நீ போய் நாளைக்கு ஹெல்ப் பண்ணு, நீ போய் இந்த இடத்துல நாளைக்கு மீட்பு பண்ணி செய், நான் ஏன்பா செய்யணும், நீ தானே ஆட்சியில் இருக்கிற, நீ தானே சம்பாதிக்கிற, மற்றதுக்கெல்லாம் நான் வந்தப்போ எனக்கு செஞ்சு கொடுத்தியா, இல்லை இப்போ மட்டும் என்னை ஏன் கூப்பிட்றேன்னு எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. இது வந்து கட்சி ரீதியான பிரச்சனை. நிர்வாக ரீதியாக கட்சிக்காரர்கள் ஏன் நாளைக்கு பொது வழியில் இறங்கலாங்கிறது ஒன்று. 2வது விஷயம், இப்போ மற்ற கட்சிகள் நாளைக்கு பொது தொண்டு வரவங்களும் சரி, ஜென்ரல் பொது ஆர்வலர்கள்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க இது யாரோ சில ட்ரஸ்ட்டு சார்பாக வருவாங்க, இல்லை நாளைக்கு பார்ட்டி சார்பாக வருவாங்க, இல்லை தனிநபர்கள், இப்போ ஒரு சில நடிகர்கள் கூட தன்னார்வலர்கள் மாதிரி வந்தெல்லாம் நாளைக்கு செய்கிறாங்கல்ல, அதை எதையுமே இந்த தடவை நீங்கள் எந்த ஃப்ளட்லையுமே எந்த ஏரியாலையுமே உங்களால் பெருசாக பார்க்க முடியல. என்னன்னா, இல்லை மாரி செல்வராஜ் வந்து ஹெல்ப் பண்ணாரு, அவர் உதயநிதிக்கு ஹெல்ப் பண்ணார் சார், அவர் மக்களுக்கு. சார் நான் ஒன்று சொல்லுவேன், பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு உதயநிதியோட அவரும் போனாரு, ஹெல்ப் பண்ணாருங்கிறதையும் பார்த்தோம். இல்லை நீங்கள் அது மாரி செல்வராஜை சொல்வதை விட நீங்கள் ஒரு நடிகர் பாலான்னு சொல்லி ஒருத்தரை கூட சொல்கிறாங்க, அவர் போனாங்க, அறந்தாங்கி நிஷா, அவங்களாம் ரொம்ப சாதாரணமான பேச்சாளர்கள், அவங்களாம் நாளைக்கு போகிறாங்க, அவங்களாம் செய்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். மாரி செல்வராஜ் அவர்கள் மக்களுக்கு போய் இறங்கி செய்வதை யாரும் கேள்வி கேட்கல. ஆனால் நீங்கள் இருந்த இடம் என்ன? நீங்கள் இதே மாதிரி தான் உதயநிதி மற்ற எல்லா இடத்துலையும், இப்போ சென்னையில் இருந்தப்போ கூட நாளைக்கு ஒரு சில இடங்கள்லேருந்து ஆமீர் கான் கூட மீட்கப்பட்டாருன்னாங்க, நாளைக்கு அவர் ஆமீர் கானை வந்து உதயநிதி போய் இப்போ சந்திச்சாரா? நீங்கள் அதிகாரிகள் இருக்கக்கூடிய வளையத்தில் ஒரு கலெக்டர், ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஏடிஜிபி, மினிஸ்டர்ஸுங்கெல்லாம் இருக்க இடத்துல நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் இருந்து அதிகாரிகளுக்கு ஆலோசனை சொல்கிறார்.
இந்த இடத்துல இது இப்படி இருக்குது, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா, அப்போ அங்கே ப்ராக்டிக்கலி ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்து நாளைக்கு அங்கே போஸ்டிங்கில் இருக்கவங்களுக்கு அந்த ஊரோட ஸ்ட்ரக்சர் தெரியாதா, எல்லாம் செய்யணும்னு தெரியாதா? இதை ஒரு நடிப்பு துறையில் ஒரு நடிகராக இருந்தவர் நாளைக்கு இவர் எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய கடைசி படத்தை மாரி செல்வராஜ் தான் இயக்கணும்னு ரொம்ப கட்டாயப்படுத்தி அவருக்கு கொடுத்ததுலேருந்து அந்த படம் நல்லா ஓடிச்சுங்கிறதுக்காக அவருக்கு தனிப்பட்ட முறையில் 60 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்த வரைக்கும் இவர்களுக்குள்ளார இருக்கிற உறவு வெளியில் தெரிஞ்சது. நீங்கள் அவர் அமைச்சராக இருக்கீங்க, மக்கள் மீட்கும் பணியில் வந்து நின்றுட்டு நீங்கள் அதே இன்னும் நீங்கள் ஒரு நடிகராகவே இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு டைரக்டர் தேவைப்படுது உங்களை டைரக்ஷன் பண்ணுறதுக்கு. அந்த டைரக்டர் வந்து உங்களை இப்படிலாம் செய்யன்னு டைரக்ஷன் கொடுத்தா தான் நீங்கள் செய்வேன்னா, அப்புறம் நீங்கள் மந்திரியாக இருந்து என்ன பிரயோஜனங்கிற கேள்வி தானே தவிர, சார் எல்லாரும் இது என்ன சார் பெருமையாக நாளைக்கு அவர் ஊர் மக்களுக்கு அவர் போய் நின்று செய்கிறாருன்னா, அது ஏன் நீங்கள் ஒரு சினிமா சம்மந்தப்பட்டவங்கன்னா மட்டும் ஒரு வேற ஒரு பூம் கொடுக்குறீங்க? நாளைக்கு அவர் போய் இறங்கி நின்று செய்யறதுல என்ன இருக்குது? இப்போ அதுலயே நடிகர் வடிவேலு சொல்றாரு, அது அவர் ஊருங்க, நடிகர் நடிகைலாம் இந்த டைம்ல பார்க்க கூடாது, இது ஒரு பேரிடர், எல்லாரும் வந்து உதவி செய்யணும், அந்த வகையில் அவரும் வந்து உதவி செய்யறாரு, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு வடிவேலு கேட்கிறாரு. அதுக்கு தான் நான் இந்த பதில் சொன்னேன். இப்போ விஷயமே அதுதான். நீங்க வந்து அவர் செய்யட்டும், தாராளமாக நாளைக்கு மக்களுக்கு உதவி செய்யட்டும். ஆனால் அதை வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அவர் எங்கேயோ ஒரு மக்களுக்கு இறங்கி சாப்பாடு போடுறாரு, போட்டை வச்சு மீட்கிறாருன்னா வேற. நீங்கள் நின்ன இடம் தான் பிரச்சனை. நீங்கள் உதயநிதி அவர்கள் ஒரு துணை முதலமைச்சர் அளவுக்கு அவருக்கு நாளைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரை நாளைக்கு நீங்கள் களத்தில் இறக்குறீங்க. 10 ஐஏஎஸ் ஆஃபீஸர் 10 ஐபிஎஸ் ஆஃபீஸர் கொண்டு நிற்கிற இடத்துல நீங்கள் ஒரு சினிமா துறையை சார்ந்த ஒரு டைரக்டரை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி அவர் நாளைக்கு உங்களுக்கு ஐடியா சொல்கிறாரு. ஏன் அங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ்களுக்கு அந்த கல நிலவரம் தெரியாதா? ஏன் இவர் அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நீங்கள் அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு நடிகருக்கு டைரக்டர் தேவைப்படுதா இன்னமும்? நாளைக்கு இவர் அமைச்சராக இருக்கிறாருங்கிறத மறந்துட்டாரா? சினிமா ஃபீல்ட்லேருந்து வெளியில் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இன்னமும் அவருக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரிலனா அங்கே ஒரு டைரக்டரை கூட்டிகிட்டு வந்து வச்சு அவர் டைரக்ஷன் பண்ணுறாரு. இவர் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது தான் இங்கே கேள்விக்குறியாகிறது. மாரி செல்வராஜ் வந்து மக்களை பாதிக்கப்பட்டவர்களை மீட்கிறதுக்கெல்லாம் இங்கே யாரும் எந்த தவறான கருத்தும் சொல்லலை. நீங்கள் வந்து அதிகாரிகள் மத்தியிலையும் அமைச்சர்கள் இருக்கிற இடத்துலையும் ஆய்வுக்கு போகிற இடத்துல ஒரு டைரக்டருக்கு என்ன வேலை? இதுதான் எங்களுடைய கேள்வி. அவர் தாராளமாக மீட்பு பணியில் ஈடுபட்டுட்டும் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இது மாதிரி நிறைய இடங்களில் பொது ஆர்வலர்கள்னு சொல்லி யாரையுமே உள்ள விடலை. கவர்மெண்ட் சைடு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பிஜேபியிலேயே சென்னை வெள்ளத்தில் நிறையா இடங்களில் படகு எடுத்துகிட்டு போய் மக்களை மீட்கிறதுக்கு முயற்சி செஞ்ச கட்சி நிர்வாகிகள் தடுக்கப்பட்டார்கள். அதே மாதிரி நிறைய இடத்துல சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு போய் எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்ன இடங்கள்லாம் அந்த போட்டில் வந்து பிஜேபி கொடி கட்டியிருக்கு, ஒரு சில அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போன தேக்ஸாகலில் மோடியோடைய ஃபோட்டோ ஒட்டியிருக்குன்னு சொல்லிலாம் காவல்துறை அதிகாரிகள் நாளைக்கு அதை எந்த சூழ்நிலையிலையும் இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு தடுத்து திரும்பி அமைச்ச கதைகள்லாம் சென்னையில் இருக்குது. இது கட்சிக்கு அப்பாற்பட்டு ஜென்ரலான மக்கள் கூட உதவி செய்யணும், இங்கெல்லாம் இருக்கவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு போகணும்னு நினச்சப்ப கவர்மெண்ட்டில் ஒரே ஒரு விஷயம் தெளிவாக இருந்துக்கிட்டாங்க. நான் செய்கிறேனோ இல்லையோ வேறு யாரும் இந்த இடத்துல வந்து செய்யக்கூடாது, மற்றவங்க யாரும் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிடக்கூடாதுங்கிறதெல்லாம் அவங்க கிளியராக இருந்த ஒரு விஷயத்தினால இந்த பொது ஆர்வலர்கள் இந்த யாரோ தன்னார்வலர்கள்ங்கிற ஒரு விஷயம் அந்த பேரே எங்கேயுமே வராத அளவுக்கு கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கிட்டாங்க. சார் இதில் வந்து நான் பார்ட்டி ரிலேட்டட் ஒர்க்குங்கிறதெல்லாம் ஒன்று முடித்தோம். இப்போ அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நாளைக்கு அரசாங்கத்தில் இருக்காங்க. ஒரு அமைச்சராக இருக்கிறப்போ ஒரு முதலமைச்சர் அமைச்சர்களை வச்சு நீங்கள் நல்லா இப்போ உங்களோட டிவி ஃபுட்டேஜஸில் வந்த இடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கார் போகிற அளவுக்கு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடில் ஒரு 3 காரில் உதயநிதியும் அதை சார்ந்த அமைச்சர்களும் நேருவோ மா சுப்பிரமணியனோ சேகர் பாபுவோ யாரோ ஒரு 2-3 பேர் கூட இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஹட்டு போட்டிருக்காங்க. இறங்கி நிற்கிறாரு. அங்கே ஒரு 10 பேர் மக்களுக்கு இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே இருக்கிறத கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடனே திரும்பி ஏறி போயிடுறாரு. இது ஒரு ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு ஃபோட்டோ ஷூட் எங்கே அப்படின்னா முட்டி அளவுக்கு, அதுவும் அளவை பார்த்துக்கோங்க. அது உண்மையிலே நான் விளையாட்டுக்கு சொல்ல, அங்கே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஏரியாவுக்கு போகலாமா, அங்கே போய் வேணா ஃபோட்டோ எடுக்கலாமான்னு உதயநிதி ஒரு இடத்த சொல்கிறாரு. அதுக்கு அவர் மா சுப்பிரமணியம் இல்லை, அங்கே நெஞ்சு வரைக்கும் தண்ணி இருக்குது, அங்கே வேணாம் நம்ம இங்கேயே எடுத்துருவோம் அப்படிங்கிறார். அவங்களோட அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடத்துல கூட நீங்கள் அதிகமான தண்ணி இருக்கிற இடத்துல போய் நடந்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து மக்கள் பார்க்குறப்ப பாரு இவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு உங்களை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. நீங்கள் நடக்கிற இடத்தையுமே இவ்வளோ தண்ணி தான் இருக்கணும், அந்த இடத்துல நடக்கணும்னு சொல்லி நடந்துட்டு அங்கே ஒரு 4 ஃபோட்டோவை எடுத்துகிட்டு நாளைக்கு முடிச்சுக்கிறீங்க. இது வந்து எப்படி வந்து கடமையாகும்? நீங்கள் எவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு எங்களுக்கு நாங்கள் தெரியல, வரல அப்படிங்கிறதெல்லாம் இது வரலாறு காணாத மழைனாலும் சாதாரணமாக இருந்தால் இது பேசும் பொருளாக இருக்காது. ஆனால் நீங்கள் எல்லாரும் உங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் நாளைக்கு 1/2 மணி நேரத்தில் தண்ணி வடிஞ்சிரும். 1/2 அடி கூட நாளைக்கு காலுக்கிட்ட தண்ணி நிற்காது. முக்கியமான இடங்கள் எல்லாத்துலேயும் 98% வேலை முடிந்தது. இதே 4000 கோடி பணம் வரத்துக்கு முன்னாடி சொத்து வரியை 200% உயர்த்துனீங்க. என்னன்னு கேட்டதுக்கு மத்திய அரசு வந்து நாளைக்கு நிதி ஒதுக்கணும்,
மாநகராட்சிங்களுக்கு அதை வந்து நீங்கள் சொத்து வரியை உயர்த்தினா தான் நாங்கள் இந்த நிதியை வழங்குவோம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த 4000 கோடியை வாங்கிறதுக்கு தான் சொத்து வரி ஏற்றணும். அதுக்கு காரணம் யாருன்னா மத்திய அரசுன்னு குறை சொன்னவங்க தான். இந்த 4000 கோடியை நாங்கள் 98% சரி பண்ணிட்டோம், செலவு பண்ணிட்டோம், சென்னையை நாங்கள் சுத்தமாக்கிட்டோம், எங்கேயுமே நாங்கள் தண்ணி நிற்காது. சார் இது என்ன தொடர்ச்சியாக நீங்கள் களத்தில் யார் நிற்கிறாங்க, அமைச்சர் நிற்கிறாங்களா, முதலமைச்சர் நிற்கிறாங்களாங்கிறது பேச்சு இல்லை. களத்தில் ஏன் தண்ணி நிற்குதுங்கிறது தான் இங்கே பேச்சு. எல்லா ஆட்சிகள், திராவிட ஆட்சிகள், அவங்களும் நாளைக்கு அதிமுக பீரியட்லேயும் அவங்களும் இந்த மாதிரி ட்ரெயின் வாட்டர் ட்ரைனிங்க்கு அவங்களும் ஒரு 3000 கோடி செலவு பண்ணாங்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் வரப்பையும் நான் 5000 கோடி செலவு பண்ணேன், 3000 கோடி செலவு பண்ணேன்னு சொல்கிறீங்களே தவிர, மோசமாக இந்த தடவை நீங்கள் நிறைய மக்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. 2015 கூட ஃப்ளட்டு வந்தப்போ எங்கள் ஏரியாவில் தண்ணி வரல, ஆனால் இப்போ எங்களுக்கு இடுப்பளவுக்கு தண்ணி நிற்கிதுங்கிறாங்க. தண்ணி நிற்காத இடங்கள் பல இடங்கள்ல மீண்டும் இந்த தடவை தண்ணி அதிகமாக இருக்குது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சார் அவங்க ரொம்ப அது நீங்களே சொல்லுங்கள், ஒரு வீட்டில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். கரண்ட் ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா கூட, பாத்ரூமில் 1 மணி நேரம் தண்ணி வரலன்னா கூட நம்மளாம் எவ்வளோ பாடுபடுறோம். 5 நாட்களுக்கு நாளைக்கு அந்த பக்கத்து எந்த போக்குவரத்தும் இல்லாமல் ஒரு தனிநபர்களை பாதிக்கப்படுற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு, அந்த அந்த ஒரு கேவலமான மனப்பான்மை, ஒரு மக்களை இவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளாக்கி இவங்க நிர்வாக குறைவுனால நாளைக்கு அவங்கள கேவலப்படுத்திட்டு மக்கள் கோபமாக இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்யலான்னு அமைச்சர் மீட்டிங் போடுறாரு, முதலமைச்சர் மீட்டிங் போடுறாரு வீடியோ கான்ஃபரன்ஸில். அதுக்கு நாளைக்கு நிவாரண நிதியாக பணம் கூடுதலாக கொடுத்து மக்களை இந்த சூழ்நிலை கோபத்தை சமாளிப்போம், எம்பி எலெக்ஷன் வருதுன்னு நாளைக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. இதை அவர் உடனே கருத்தில் எடுத்துக்கிட்டு சரின்னு சொல்லி இப்போ இந்த மேலிடத்துலேருந்து எங்களுக்கு மத்திய அரசுலேருந்து இன்னும் பணம் கூடுதலாக கொடுங்கிறதும் எதனாலனா, இவங்களால அந்த ஒரு கார்டுக்கு 6000 ரூபா பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிதி இல்லை. இல்லை, அதில் அவங்க தான் சொல்கிறாங்க 2014 இப்போ வரைக்கும் 10 வருஷத்தில் தமிழகம் கேட்ட நிதி அப்படிங்கிறது வேற, ஆனால் மத்தியிலேருந்து அவங்க ரிலீஸ் பண்ண நிதி அப்படிங்கிறது வேற. இப்போ கூட நம்ம வந்து கிட்டத்தட்ட 5000 கோடி மேலே கேட்டோம். ஆனால் வந்த நிதி பாருங்க, ராஜ்நாத் சிங் அவர்கள் வரும்போது 900 கோடி வந்துச்சு. ஸோ நம்ம கேட்குற நிதி ஒன்று, கொடுக்குற நிதி ஒன்று. அதில் தான் அந்த உங்கள் அப்பா வீட்டு காசா அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் பேசுனதும், அதுக்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொன்னதும் அப்படி அமைஞ்சது. ஸோ கேட்ட தொகை எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அவங்க ரொம்ப அழகாக அரசியல் பண்ணுறாங்கங்கிறது நீங்கள் சொன்ன வார்த்தையிலே இருக்குது. 2014 இன்று வரை அப்படின்னா, அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட்லலாம் இவங்க கேட்டது வந்துச்சுங்கிறாங்க, இப்போ எங்களுக்கு வரலங்கிறாங்க. நான் ஒரு சாதாரணமான ஒரு பேச்சுக்கே வாங்க, எங்களுக்கு பிஜேபி எதுவுமே செய்ய வேணாம், எங்களுக்கு பிஜேபி எதுவுமே செய்யலை, எங்களுக்கு பிஜேபி தேவையில்லை, நாளைக்கு நாங்களே எல்லாம் செய்வோம், எங்களால் முடியும், எல்லா இடத்துலையும். சார் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா இடங்கள்லையுமே சரி சார், இங்கே வந்து நாளைக்கு திராவிட மாடல்னு பேசின சூழ்நிலையிலையும் பிரதமரை உட்கார வச்சுக்கிட்டு இவங்க நாளைக்கு எவ்வளோ என்ன பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் பிரதமர் மோடி அவர்களோட படத்தை போடுறதுக்கு யோசிச்சாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளார எதுவுமே கிடையாது, இங்கே நானே ராஜா, நானே மந்திரி, என்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும். கோவிட் சமயத்தில் ஆக்சிஜன் சிலிண்டருக்கு மத்திய அரசு நாளைக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கொடுக்கலன்னு சொல்லி உடனே மத்திய அரசை மீறி வெளிநாடுகளில் நாங்கள் நேரடியாக முதலீடு பண்ணி நாங்கள் வெளி மாநிலத்திலேருந்து வாங்குறோங்கிற அளவுக்குலாம் ஸ்டண்ட் அடித்தாங்கல்ல. அப்போல்லாம் நீங்கள் செஞ்சவங்க கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒன்றியாங்க, நீங்கள் என்னங்க, நீங்கள் எங்களுக்கு பாஸாங்க, நீங்கள் எங்களுக்கு தேவையில்லைங்கன்னு சொல்கிறவங்க இன்றைக்கி நீங்கள் ஒரு பெரிய தப்பை உருவாக்கிட்டு அந்த தப்பு உங்கள் மேலே வருதுன்னொன்னே உடனே தூக்கிட்டு வந்து எங்கள் மேலே ஏன் வைக்கிறீங்க? ஒன்று, நீங்கள் ஏன் நாங்கள் கேட்ட பணத்தை கொடுக்கல அப்படின்னா, இங்கே பாருங்கள் சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேலை என்ன அப்படின்னா உங்களுடைய டேமேஜ் லெவல் ஸ்கேல் என்னங்கிறத பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான செலவெல்லாம் சேர்த்து நாளைக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை கொடுக்கறதுக்கு மத்திய அரசு கிடையாது. இப்போ ஏற்கனவே கொடுத்த பணத்தையே நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு தெரியல. நீங்கள் முதல்ல 98% வேலை முடிஞ்சுருந்தீங்க, இப்போ 43% வந்து நிற்கிறீங்க. அந்த பணத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இது வரைக்கும் கொடுத்த 1200 கோடி ரூபாய் என்ன அளவுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு தெரியல. நீங்கள் மீட்பு பணிகளில் இப்போ சேதமடைந்த பகுதிகளை சரி பண்ணுவதை விட நாளைக்கு மக்களுக்கு 6000 ரூபா பணத்தை கொடுத்து கோட் ஆஃப் கண்டக்ட் எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்குள்ளார இந்த பணத்தை கொடுத்து எலெக்ஷனுக்கு உண்டான ஒரு பணத்தை முன்கூட்டி கொடுத்த மாதிரி உங்கள் எம்பி தேர்தலுக்கு உண்டான தளமாக உருவாக்குறதுக்கு தான் முயற்சி செய்கிறீங்க. நீங்கள் ஒரு புரிதலுக்கே சொல்கிறேன், நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கிறீங்க, அந்த காரோடைய விலை 20 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு எங்கேயோ போய் ஒரு விபத்து ஏற்படுதுன்னா அந்த காரை இன்ஸ்பெக்ட் பண்ணி நாளைக்கு அந்த கார் எவ்வளோ அடிபட்டிருக்கோ அதுக்கு உண்டான கிளைம் அமௌண்ட் மட்டும்தான் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும். நான் 20 லட்ச ரூபா கார் வச்சுருக்கேன், 20 லட்ச ரூபா பம்பர் டு பம்பர் நான் லோன் போட்டிருக்கேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால் நீ 20 லட்ச ரூபாயும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. 1.5 லட்ச ரூபா தான் அந்த வண்டிக்கு அடிபட்டிருக்கு, 1.5 லட்ச ரூபா தான் கொடுக்கணும்னா அதுதான் கொடுக்கணும். அது மாதிரி எஸ்டிஆர்எஃப் ஃபண்டுங்கிறது வருஷம் 1000 கோடி ரூபா கொடுக்குறோம். இந்த வருஷம் நாளைக்கு ஃபண்டு வந்துச்சு, நீங்கள் ஃப்ளட் வந்துச்சு, சமாளிக்க முடியலங்கிறீங்க. இதுக்கு முன்னாடி வருஷம் உங்களுக்கு ஃப்ளட்டு வருதோ இல்லையோ, வருஷம் 1000 கோடி வருது இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த, இப்போ இவங்க வந்து 3 வருஷம் ஆச்சா, 2 வருஷம் இவங்க கைக்கு 1000 கோடி வந்துச்சுல, 2000 கோடி வந்துச்சுல, அதில் என்ன பண்ணாங்க அதை சொல்லுங்கள் முதல்ல.
இதற்கு முன்னாடி எந்த இடத்துலையும் பாதிப்பு இல்லாதப்பையும் இவங்களுக்கு எஸ்டிஆர்எஃப் ஃபண்டுன்னு 1000 கோடி வந்துச்சுல, அதை என்ன பண்ணாங்கங்கிறத சொல்லணும். என்டிஆர்எஃப் கொடுங்க எங்களுக்கு, நாளைக்கு இந்த நேஷனலாக நாளைக்கு இது அறிவிங்க, தேசிய பேரிடர் அறிவிங்கிறதுக்கு என்னன்னா பணம் கூடுதலாக என்டிஆர்எஃப் ஃபண்டுலேருந்து வரத்துக்கு மட்டும்தான் வழிவகுக்கிறாங்க சார். என்டிஆர்எஃப் ஃபண்டுங்கிறது என்னன்னா எஸ்டிஆர்எஃப் ஃபண்டு. இப்போ நீங்கள் குஜராத்துக்கு கூட கொடுத்தீங்க, யூபி கொடுத்தீங்கன்னு வாங்க, சேதங்கள் அதிகமாகி நாளைக்கு உங்களால் அதை சமாளிக்க முடியாத அளவுக்கு நிதி நாளைக்கு நீங்கள் கொடுத்த 1000 கோடியும் இதில் தீர்ந்து போச்சுங்க எங்களால், ஆனால் இன்னும் நஷ்டம் அதிகமாகிடுச்சுங்கிற இடத்துல தான் என்டிஆர்எஃப் ஃபண்டு கொடுப்பாங்க. நீங்கள் எஸ்டிஆர்எஃப் ஃபண்டையே நீங்கள் ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணாதப்ப, இங்கே அந்தளவுக்கு டேமேஜ் இஷ்யூஸ் இல்லாதப்ப, அதை தான் சொல்கிறேன்ல, இது வந்து மேன்மேடு எரர் தான். இவங்க நிர்வாக ரீதியாக இதை செய்யலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. நான் அடிக்கடி சொன்னது உண்டு, ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாக திறமைங்கிறது கம்மி. அவர் வந்து குடும்பத்தில் இருப்பவர்கள் பேச்சையும் அதிகாரிகள் பேச்சை மட்டுமே நம்பி ஆட்சி நடத்தக்கூடிய சூழ்நிலையில் மக்களுக்கு கண்டிப்பாக நிறையா ஒரு தர்ம சங்கட சூழ்நிலைகள் ஏற்படும் சொல்கிற மாதிரி தான் இந்த சூழ்நிலையிலும் அந்த மாதிரி ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னா, கார்த்திகேயன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி இருக்கிறார். இவர் யார் அப்படின்னா, அதிமுக எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற சூழ்நிலையில் சென்னை மாநகராட்சியோட ஆணையராக இருந்தவர். இதே ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். சட்டமன்றத்தில் போராடி பிரச்சனை பண்ணி அறப்போர் இயக்கம் ஒரு அறிக்கை அறிவித்தது எல்லாத்துக்குமே தெரியும். அதில் வந்து ஸ்மார்ட் சிட்டி ஊழலில் வந்து கார்த்திகேயன் ஐஏஎஸ் வந்து இது பண்ணியிருக்காரு. 1200 கோடிக்கு மேலே பணம் கையாடல் பண்ணியிருக்காரு. சரியான பணங்கள் போய் சேரலை. அதனால் இப்படிப்பட்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை வச்சு நீங்கள் எப்படி மாநகராட்சியை, நான் இதே மாநகராட்சிக்கு நான் மேயராக இருந்திருக்கிறேன், எனக்கு அதை பற்றி நிறையா தெரியும், இந்த ஐஏஎஸ் ஊழல் பண்ணுறான்னு சட்டசபையில் பிரச்சனை பண்ணி அவர் இலாக்காவை மாற்ற வச்சவர் யாருன்னா இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்ப இவர் தான் செய்கிறார். இப்போ இவரே வந்து முதலமைச்சராக இருக்கிறப்ப இவர் என்ன செய்கிறாருன்னா, ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக இருக்கிறவரை நாளைக்கு இப்போ இவர் சிவதாஸ் மீனா அவர்கள் சீஃப் செக்ரட்டரி ஆகிறதுக்கு முன்னாடி அவர் இருந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் கார்த்திகேயன் ஐஏஎஸை கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்க. அதாவது இப்போ அதிகாரிகள் மத்தியில் கார்த்திகேயன் ஐஏஎஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த சீஃப் செக்ரட்டரி இவர் தான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு உண்டான ஒரு இமேஜில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இதுதான் அவருடைய பின்புலம்னு வச்சுக்கோங்க. இவருடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்குது ஸ்டாலின் கிட்ட அப்படின்னா, இப்போ பொன்முடி அவர்களிடம் இருந்து எடுக்கப்பட்ட இலாக்காவை ராஜகண்ணப்பனுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கார்த்திகேயன் சொல்லி நாளைக்கு ராஜகண்ணப்பனுக்கு கொடுக்குற அளவுக்கு கார்த்திகேயனுக்கு ஸ்டாலின் கிட்ட அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. பார்த்து கார்த்திகேயன் சொல்லி தான் ராஜகண்ணப்பன் இலாக்கா கொடுக்கப்பட்டது. நீங்கள் சார் ராஜகண்ணப்பன் பின்னா சார் தேச தியாகியா சார்? அவர் இன்னும் திமுகலே பிறந்து வளர்ந்தவரா, இல்லை அதிமுகவில் நாளைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவங்கள ஏன் கட்சியை விட்டு எடுத்தாரு? அவங்களோட மினிஸ்ட்ரியிலே இருக்கிற கரப்டட் மினிஸ்டர் ராஜகண்ணப்பனுங்கிறது ஊருக்கே தெரியுங்க. நீங்கள் ஏன் அவரை நாளைக்கு போக்குவரத்து துறையிலேருந்து எடுத்தீங்க? நீங்கள் தான் சமத்துவம் பேசுவீங்க, எல்லாத்துக்கும் நாளைக்கு ஏற்றத்தாழ்வுகளே இல்லை, எல்லாருமே ஒன்று தான், சமத்துவம் தான் இங்கே எங்களுக்கு பேச்சுங்குவீங்களா? அவர் எதனால் நீங்கள் போக்குவரத்துறை அமைச்சர்லேருந்து எடுத்தீங்க? ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸர் வந்து அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்லி ஜாதியை சொல்லி திட்டினாருன்னு சொல்லி அவர் புகார் கொடுக்க போய் தானே அவரை எடுத்தீங்க. அப்போ திரும்பி நாளைக்கு இன்னொரு முக்கியமான போர்ட்ஃபோலியோ கொடுக்குறீங்கன்னா அப்போ அவர் ஜாதியை பற்றி பேசுனது மறைஞ்சு போயிடுச்சா சார்? சிம்பிளான விஷயம். உதயநிதி அவர்கள் சொல்லி தான் ராஜகண்ணப்பனுக்கு அந்த இலாக்கா இல்லை உதயநிதி இல்லை, கார்த்திகேயன் ஐஏஎஸ் சொல்லி தான் கொடுத்தது. உதயநிதியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகேயன் ஐஏஎஸ் ஒரு அதிகாரி, அவர் சொல்லி எப்படி சார் கொடுப்பாங்க? சார் நேரு அவர்கள், நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரிகள் சொல்கிறது மட்டும்தான் அவருக்கு எல்லாமே. நீங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறது மட்டும்தான் அவர் செய்வார். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ரியாலிட்டியோ இல்லை உண்மையாக திறமை இருக்கவர்களுக்கோ இதை இவங்களுக்கு கொடுத்தா இந்த இலாக்காவை நல்லா மேம்படுத்துவாங்கன்னு யோசிச்செல்லாம் செய்ய மாட்டார். நீங்கள் இதை விட நான் மோசமாகவே ஒன்று சொல்கிறேன், அவருக்கு தேவை மாதம் மாதம் கட்டிங் வரணும். நீங்கள் வெளிப்படையாகவே சொல்கிறேன், நீங்கள் திமுகவில் இருக்கிறவங்க யாரும் பெருசாக நாளைக்கு திமுக குடும்பத்துக்கு கப்பம் கட்ட மாட்டாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா, இப்போ துரைமுருகன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இவ்வளோ கோடி சம்பாதிக்கிறா, இத்தனை கோடி எனக்கு இவ்வளோ கொடுத்துடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் நேருவும் அதே தான், ஐ பெரியசாமியும் அதே தான், முக்கியமான அமைச்சர்கள் மேல் மட்டத்தில் பாரம்பரிய திமுக காரவங்கள சொல்கிறேன். நீங்கள் அதனால தான் அவங்க இலாக்கா பரிமாற்றங்களே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் திமுகவுடைய ஆட்சியில் நல்லா பாருங்கள், யார் யாரெல்லாம் ஏடிஎம்கேலேருந்து வந்தாங்களோ, நல்ல ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க, அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க. யார் யாரெல்லாம் ஏடிஎம்கேலேருந்து வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் பணம் அதிகமாக புழங்கக்கூடிய இலாக்காக்களை கொடுத்துருப்பாங்க. எதனாலனா இவங்களுக்கு மாதம் இவ்வளோ வந்துடணுங்கிறத கரெக்டாக செய்யக்கூடிய நபர்கள் அவங்க மட்டும்தான். நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கங்க, நான் வரிசையாகவே சொல்கிறேன் கேளுங்க. ஏவா வேலு பிடபிள்யூடி மினிஸ்டராக இருக்கிறாரு, நாளைக்கு அவர் உங்களுக்கும் அது ஒரு பக்கெட்டு. அடுத்தது சேகர் பாபு இருக்கிறாரு, சிஎம்டிஏ இருக்கார், அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்துக்கங்க, அமைச்சர்களாக இருக்காங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இது எல்லாமே பணம் அதிகமாக புழங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். செந்தில் பாலாஜி இருந்தார், டாஸ்மாக் இபிக்கு இருந்தார். இப்போ அதே மாதிரி ராஜகண்ணப்பன் முன்னாடி டிரான்ஸ்போர்ட்டில் இருந்தார், இப்போ ஹையர் எஜுகேஷனில் இருக்கார், கேகேஎஸ்ஆர் இருக்கார்.
நீங்கள் இவர் முத்துசாமி வந்து இப்போ திரும்பி டாஸ்மாக் பார்க்குறாரு, வீட்டு வசதித்துறையை பார்க்குறாரு. ஏடிஎம்கேவில் இருந்து வந்தவர்கள் குறிப்பிட்டு நீங்கள் எல்லாமே வந்து அதிகமாக பணம் புரளக்கூடிய இலாக்காக்களுக்கு பொறுப்பு போடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்கெல்லாம் கரெக்டாக கொண்டாந்து சேர்த்துடுறாங்க இங்கே. நீங்கள் அதனால் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் சார் நீங்கள் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, அவர் கட்சியில் இருக்கிறவங்க இவங்களுக்கு கொடுங்க அவருக்கு கொடுங்கன்னா, அவருக்கெல்லாம் நாளைக்கு மகேஷ் அன்பில் மகேஷையும் டிஆர்பி ராஜாவையும் தவிர வேறு யாரையுமே ஆகாவது யாரையும் அவர் ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டார். அவங்க யங்ஸ்டர்ஸ் கேட்டகரியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி போகிறாங்களே தவிர எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோஸில் இருக்கிற மினிஸ்ட்ரிஸில் இவங்களுக்கு இதை கொடுங்க அவங்களுக்கு அதை கொடுங்கன்னு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல கூட உதயநிதி செய்ய மாட்டார். இது கார்த்திகேயன் ஐஏஎஸ்னால வந்தது தான். அந்த அளவுக்கு முதலமைச்சர்கிட்ட அவருக்கு முக்கியத்துவம் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். இதில் விஷயம் என்ன அப்படின்னா, ஊழல் செஞ்சார் இவரை பதவியை விட்டு மாற்றுங்கன்னு சொன்ன இதே ஸ்டாலின் அவர்களை இப்போ இந்த 4000 கோடி எங்கே போச்சு 4000 கோடி எங்கே போச்சுன்னு எல்லாரும் கேட்குறாங்களா? இந்த 4000 கோடிக்கு இன்சார்ஜ் இந்த கார்த்திகேயன் ஐஏஎஸ். இவர் தான் நகர்ப்புற வளர்ச்சித்துறையும் குடிநீர் வாரியத்தோடைய தலைவராக இருக்கிறார், அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக இருக்கிறார். யாருக்கு கீழே இருக்குதுன்னா நேருக்கு கீழே. இவரும் நேருவும் பயங்கர பாண்டிங்கில் இருக்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ குளறுபடி ஆனதுக்கும் இங்கே வேலைகள் சரியாக நடக்காமல் போனதுக்கும் சரி, தவறான நபர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்ததும் மேல்மட்ட வேலைகளை மட்டும் பார்த்துட்டு முழுசாக வேலையை முடிச்சுட்டோம் பணம் மங்கலம் பாடினது எல்லாத்துக்கும் முழு காரணம் யார் அப்படின்னா கேஎன் நேருவும் இவர் வந்து கார்த்திகேயன் ஐஏஎஸும் தான் இதுக்கு உண்டான காரணம். இப்போ இந்த விஷயம் முதலமைச்சருக்கு இது வரைக்கும் காதுக்கு போகவே கிடையாது. இது என்ன அப்படின்னா, இது நாளைக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னப்ப, இப்போ ஒரு எடுத்துக்காட்டு எல்லாமே சொல்லுவோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் கரப்டட்னு சொல்ல முடியாது, யாருமே திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. அருமையான அதிகாரிகள்லாம் உண்மையிலே தமிழ்நாட்டில் இருக்காங்க. நீங்கள் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க, டெல்லியிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இல்லை எங்களுக்கு இவங்க தேவைன்னு திரும்பி வாங்கிட்டு வரீங்க. கலைஞருக்கு சமாதிக்கு இடம் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு திரும்பி கொண்டாந்து இவங்க தான் வேலை செய்யணும்னு சொல்லி கேட்டு வாங்குறீங்க. இதே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அமுதா ஐஏஎஸ் 2015 ஃப்ளட்டையே சமாளித்தவங்க. நீங்கள் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் சுனாமியை ஹேண்டில் பண்ணி பயங்கரமாக அவார்டு கின்னஸ் அவார்டுலாம் கூட வாங்கினாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுமாதிரி ககன்தீப் சிங் அவர் பேடி அவரும் மாநகராட்சி ஆணையராக இருந்திருக்காரு, அவருக்கும் அந்த எக்ஸ்போஷர் இருக்குது. அவரும் கஜா புயலை ஃபேஸ் பண்ணவர். இந்த மாதிரி 3 பேருமே 3 டிசாஸ்டர் சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணவங்க. இவங்க யாரையுமே மக்கள் மீட்பு பணிக்கு போடாமல் ஏன் சார் கார்த்திகேயன் ஐஏஎஸை மக்கள் மீட்பு பணிக்கு போடுறீங்க? என்ன அப்படின்னா, தவறு செஞ்சவங்ககிட்டே சாவியை கொடுக்கறது. இவங்க யாரையாச்சும் நீங்கள் அமிச்சிங்கன்னா, இங்கே ஏன் தண்ணி நிற்கிது அப்படின்னா உண்மையிலே இங்கே வேலை நடக்கலை, இங்கே இது சரியாக செய்யலை அப்படிங்கிறத மேலே ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு யார் இந்த தவறை செஞ்சாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன் நாளைக்கு அந்த இடத்துல பொறுப்பு போடுறீங்க. இவருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது? நகர்ப்புற வளர்ச்சித்துறை தலைமை இயக்குனராக இருக்கிறவரை நீங்கள் மக்கள் மீட்பு பணிக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தால் அவரை கொண்டுட்டு வந்து நிறுத்தலை சரிங்களா? சம்மந்தமே இல்லாததை போட்டு தான் இந்த நிறைய இடங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்களே, தண்ணி நெஞ்சு வரைக்கும் இருக்கும், அந்த லாரி குடிக்கிற தண்ணி லாரி எங்கேயோ கொண்டாந்து நிப்பாட்டிட்டு மக்கள் வேணால் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி நாளைக்கெல்லாம் சில அலப்பறைகள் நடந்துச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவருனால தான். மக்களுக்கு இவருக்கு அந்த சம்மந்தப்பட்ட இலாக்காவும் கிடையாது, இவருக்கு மக்களுக்கு இறங்கி போய் செய்யறது எப்படின்னு தெரியல. இவரை எதுக்காக போட்டதுன்னா அந்த பிரச்சனை முதலமைச்சருக்கு அதுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக தவிர்க்கிறதுக்காக போட்டாங்களே தவிர நிதியும் ஒழுங்காக செலவு பண்ணல, அதிகாரிகளையும் ஒழுங்காக நாளைக்கு களத்தில் இறக்கலை, மக்களுக்கும் தேவையானதை செய்யலை. அத்தியாவசிய பால் பொருட்கள் வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் ரொம்ப, அதாவது அரசாங்கம் எதுக்கு ஒரு பால் நிறுவனம் நடத்துகிறாங்க ஆவின் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் காலத்துலேருந்து அரசாங்கம் கையில் டெய்ரி ஃபார்ம்ஸ் இருக்கிறதுக்கு ரீசன் மக்களுக்கு நாளைக்கு குறைஞ்ச விலையில் லாபம் இல்லாமல் நாளைக்கு நீங்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை நாளைக்கு சப்ளை பண்ணுறதுக்கு தான் செய்கிறோம். நீங்கள் ஒன்றும் ப்ரைவேட் செக்டரில் லாபம் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி வந்து கொழுப்பு சத்தை திடீர்னு குறைக்கிறீங்க, பால் பாக்கெட்டில் வெயிட்டு திடீர்னு கம்மியாகுது, ரேட்டை திடீர்னு கூட்டுறீங்க, கேட்டால் ஆரஞ்சு பாலுங்கிறீங்க, மெரூன் பாலுங்கிறீங்க, க்ரீன் பாலை நிறுத்துறேங்கிறீங்க. எவ்வளோ குளறுபடிகள் இருக்கிறதையும் சரியாக சாதாரணமாகவே சார் ஃப்ளட்டுங்கிறத விடுங்க, இயல்பாகவே சென்னையில் பால் தட்டுப்பாடு இருக்குது, மற்ற மாவட்டங்களில் பால் கூடுதல் விலைக்கு விற்கப்படுது. இது மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டில் டிஎம்கேல நாளைக்கு நியாயமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஹாஸ்பிட்டல்ஸ், ஜிஹெச்சுக்கு மட்டும் யாராவது போய் ஒரு நாள் பாருங்கள், எதுக்கு எடுத்தாலும் காசு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுன்னா காசு, கால் அடிபட்டிருக்கு வீல் சேரில் உட்காந்து வச்சுருக்கீங்க, சேர் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு காசு, உங்களை 2வது ஃப்ளோருக்கு ஸ்கேனுக்கு கூப்பிட்டு போகணுன்னா அதுக்கு ஒரு காசு, ஸ்கேனு எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் திரும்பி கீழே இறக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க போடணுன்னா அதுக்கு ஒரு காசு, பாலுக்கு காசு, ப்ரெட்டுக்கு காசு, மருந்துக்கு காசு, ஒன்றுக்கும் நீங்கள் கட்டிங் கொடுக்காம நாளைக்கு இங்கே எதையுமே சம்பாதிக்க முடியாது, எதுவுமே இயல்பான வாழ்க்கை வாழ முடியாதுங்கிற அளவுக்கு இதெல்லாம் மக்கள் அத்தியாவசியமாக தேவைப்படுறது சொல்கிறேன். சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், நீங்கள் சுப்பிரமணியம்லாம் இன்றைக்கி என்னமோ ரொம்ப தியாக பேச்சு பேசுகிறாரு. எந்த ஹாஸ்பிட்டல் சார் உருப்படியாக இருக்குது? என்னைக்காவது ஒரு நாள் நீங்களே கேமரா எடுத்துகிட்டு போய் பாருங்கள், பாதிக்கப்படுற மக்களுடைய நிலைமையை
பணம் இருந்தால் தான் நீங்கள் ப்ரைவேட்டில் பணம் இருந்தால் ப்ரைவேட்டுக்கே போயிடுவாங்களே. நீங்கள் ஜிஹெச்சுக்கு வந்தாலும் கையில் பணம் இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இது மாதிரி நிர்வாகம்ங்கிறது ஜீரோ. இவங்களுக்கு எல்லாமே தனிப்பட்ட முறையில் தான் எவ்வளோ தான் நம்ம உதயநிதி கேட்குற மாதிரி இதெல்லாம் உங்கள் அப்பா எங்கிட்ட காசா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா வீட்டில் காசா அவர் அப்பா வீட்டு காசுலேயே வளர்ந்தவர், அவர் அப்பாவோட அதிகாரத்திலே வளர்ந்தவர், அவர் தாத்தாவோட பணத்திலே வளர்ந்தவர். அதனால அவருக்கு எல்லாமே அவருடையது. அப்பா அந்த மைண்ட் செட்லேயே தான் இருப்பார். அதனால தான் அது உங்கள் அப்பா வீட்டு காசா. இப்போ அப்படி பார்த்தா பேனா வைக்கிறாங்க, அதெல்லாம் நாளைக்கு ஊரே கேட்டுச்சு இது உங்கள் அப்பா வீட்டு காசான்னு. நாளைக்கு எல்லா இடத்துலையும் நாளைக்கு இவங்க இந்த ரேஸ் விடுறேன்னு நாளைக்கு 4 கோடிக்கு செலவு பண்ணிவிட்டு இப்போ நாளைக்கு ரூட் லைன் மேப்பை மாற்றுறாங்க, மறுபடியும் அங்கே போய் 4 கோடி செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்கள் அப்பா வீட்டு காசா? இது வந்து ஒரு மரியாதை இல்லாமல் மாண்பு இல்லாமல் அதுதான் அடிப்பட்டு அரசியலில் கீழ்மட்டத்துலேருந்து வந்திருந்தால் அந்த எப்படி பேசணுங்கிற நாகரிகமோ இல்லைக்கு அதுக்கு உண்டான ஒரு பக்குவமாக இருக்கும். அவர் வந்து நடிகராக இல்லாமல் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கெல்லாம் ஒருத்தனும் மதிச்சிருக்க மாட்டான் சார். அவர் 4 படம் நடித்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இன்றைக்கி முகம் தெரியுதுங்கிறதுக்காக உடனே நீங்கள் கூட்டிகிட்டு வந்து நாளைக்கு எம்எல்ஏ ஆக்கி இன்றைக்கி மந்திரி ஆக்கி இன்றைக்கி அவர் ஆக்டிங் சிஎம்னு சொல்கிற அளவுக்கு எல்லா மாவட்டத்துலேயும் போனான்னு பின்னாடி அவர் பின்னாடி ஒரு 100 கார் வர அளவுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அவர் பூம் பண்ண பார்க்குறீங்க. கண்டிப்பாக வந்து இது திமுகவுடைய வீழ்ச்சியே திமுகவே எழுதிக்குது. அண்ணா சொல்கிற மாதிரி தான் திமுக யாருனாலையும் அழிக்க முடியாது, திமுக காரன் நினச்சா மட்டும்தான் அழிக்க முடியுங்கிற மாதிரி இந்த குடும்பமே நாளைக்கு அந்த கட்சியை அழிச்சிடுங்கிற நிலைமையில தான் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ பொன்முடி அவர்கள் இப்போ ரீசெண்டாக அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அவர் வந்து 30 நாள் அந்த டைம். அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி. ஸோ வந்து இப்போ இரண்டாவது அமைச்சர் ஒருவர் சிறையை நோக்கி இருக்கிறார், ஒருவர் சிறையில் இருக்கிறார். இலாக்கா இல்லைனாலும் அமைச்சராக தொடர்கிறார். ஒருத்தர் இலாக்கா மாற்றப்பட்டார், அதற்கு முன்னாடி பிடிஆர் தியாகராஜன் மாற்றப்பட்டார். அப்படிங்கிற போது இது வந்து ஒரு நிர்வாகத்திற்கு, குறிப்பாக முதலமைச்சருக்கு இது எத்தனை நெருக்கடின்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிர்வாகத்துக்கு இதில் என்ன சார், இது நிர்வாகத்தை இதில் ஒன்றும் தோய்வடைகிறதுக்கெல்லாம் இல்லை. இது கேவலம் உங்களுக்கு. நீங்கள் வந்து உங்களோட இலாக்காவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உங்கள் வாயாலேயே நீங்கள் ஒருத்தர் இவ்வளோ ஊழல் பண்ணார், இவரை போய் அமைச்சராக வச்சுருக்கிறாங்கன்னு சொன்ன ஒருத்தரை நாளைக்கு உங்கள் கட்சிக்கு வந்துட்டாங்கன்னொன்னா அவங்க புனிதராயிட்டாங்களா? அவரை வந்து இன்னைக்கு ஏன் இவ்வளோ முட்டுக்கட்டை போட்டு அவரை நாளைக்கு டெல்லிக்கு விசாரணைக்கு கொண்டுட்டு போக முடியாத அளவுக்கு நாளைக்கு இங்கேயே ஆஸ்பத்திரியில் வச்சு சார் உண்மையிலே சொல்லணும்னா எவ்வளோ மோசமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு தெரியுமா? இங்கே நீங்கள் ஜிஹெச்லலாம் அவங்க அங்கே வந்து இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லி முயற்சி செஞ்சு அவங்க நாளைக்கு நிறையா டாக்டருங்க அதை மாரி கை விரித்த காரணத்தினால தான் ஆப்ரேஷன் வந்து நாளைக்கு தனியார் மருத்துவமனைக்கு காவேரி மருத்துவமனை யாருதுன்னு தெரியும். கேஎன் நேரு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அவருடைய பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு மருத்துவமனைங்கிறப்ப அங்கே கொண்டுட்டு போய் நாளைக்கு ஒரு அமைச்சருக்கு நீங்கள் தான் சார் நீங்கள் எய்ம்ஸ் வரலன்னா மற்றதுக்கெல்லாம் பேசுகிறாங்க. நாங்கள் எய்ம்ஸுக்கு கூப்பிட்டு போகிறோம் தானே கேட்டாங்க செந்தில் பாலாஜியை. விட்டுருக்க வேண்டியது தானே. இல்லை நீங்கள் தான் நாளைக்கு எங்ககிட்ட இல்லாத தரமா அப்படிங்கிறீங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலே செஞ்சுருக்கலாமே. ஏன் நாளைக்கு அவ்வளோ தூரம் அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு அதை நாளைக்கு ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி இன்றைக்கி உங்கள் சிறைச்சாலையிலேயே சகல வசதியோடையும் இவ்வளோ மானங்கட்டு போயும் அவர் அமைச்சரை விட்டு எடுத்துட்டோங்கிறது கூட இல்லை. நீங்கள் இன்னொன்று வச்சுக்கோங்க, செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் காட்டின ஆர்வம், அவரை சப்போர்ட் பண்ணது ஏன் பொன்முடிக்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்கள் சார். தீர்ப்பு வருது, சீஃப் செக்ரட்டரி கூட சொல்கிறாரு, கோர்ட்டுக்கு ஆஃபீஸு செக்ரட்டரியேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வில் டிசைடு அவர் எம்எல்ஏ வந்து வேக்கன்சியை அனௌன்ஸ் பண்ணுமா வேணாமான்னு சொல்கிறாங்க. இங்கே தீர்ப்பு வந்த 1 மணி நேரத்துலேயே நாளைக்கு பொன்முடியை ரிமூவ் பண்ணிட்டாங்க, ராஜகண்ணப்பனை போட்டாங்க. ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனப்போ திமுகவில் இருக்கிற அவ்வளோ மந்திரிங்களும் நீங்கள் போய் நின்னீங்க. ஸ்டாலின் குடும்பம் அவ்வளவும் போச்சு. நீங்கள் ஏன் பொன்முடி வீட்டுக்கு யாருமே போகல? பொன்முடி வந்து ஸ்டாலினை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்துச்சே தவிர வேற எந்த அமைச்சரும் போய் பொன்முடியை பார்க்கல. இல்லை, ஒன்று வந்து நீதிமன்ற தீர்ப்பால் வந்த தண்டனை, இன்னொன்று வந்து அமலாக்கத்துறை. சார் நீங்கள் தான் நீதி அரசரிய குற்றம் சொல்கிறீங்களே, இதை மட்டும் நீங்கள் பழிவாங்கும் நடவடிக்கையாக தானே உருவாக்குறீங்க. நீங்கள் பொதுமக்கள்கிட்ட பேசுகிறப்ப நீதிபதியவே நீங்கள் நாளைக்கு சார்ஜ் பண்ணுறீங்க. நாளைக்கு அவர் உள்நோக்கத்தோட தீர்ப்பு கொடுத்துட்டாருங்கிறீங்க. அவர் பொன்முடி காந்தியவாதி, அவர் எந்த தப்பும் செய்யலை, அவர் நியாயம் தான் பண்ணாருங்கிறீங்கல்ல. அப்படி இருக்கிறப்ப ஏன் திமுக அமைச்சர்கள் யாரும் போய் பொன்முடியை சந்திக்கலை? ஏன் நாளைக்கு நீதிமன்றத்துக்கு கூட வந்தப்போ அவர் கூட யாரும் வரல? ஏன் ஸ்டாலினோட குடும்பத்தை சார்ந்து யாரும் பொன்முடியை போய் பார்க்கல? ஏன் செந்தில் பாலாஜிக்கு உளுந்து அடிச்சுக்கிட்டு நாளைக்கு மொத்த கேபினட்டும் கிடந்துச்சுங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில்? நாளைக்கு சபரீசன் போகிறாரு, உதயநிதி போகிறாரு, அவர் பொண்ணு போகிறாங்க, எல்லாம் என்னென்னமோ போனீங்கல்ல. இன்னைக்கு பொன்முடிக்கு கை கொடுத்தது யாரு? அழகிரியில் வந்து நிற்கிறாரு. உங்கள் ஆகவே ஆகாதுன்னு சொன்ன மூக்க அழகிரி தானே இன்னைக்கு பொன்முடிக்கு வந்து நிற்கிறாரு. ஸ்டாலினை குடும்பமோ ஸ்டாலினை சார்ந்த அமைச்சர்களோ யாருமே முக்கியத்துவம் கொடுக்காத காரணம் என்ன அப்படின்னா, பொன்முடி வாயை திறந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் செந்தில் பாலாஜி வாயை திறந்தால் முழுசாக எங்கே கப்பம் கட்டினதுங்கிறத சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இவருடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் பாதிக்கப்படுவாருங்கிறதுக்காக தான் அவருக்கு அவ்வளோ முன்னுரிமை, அவருக்கு அவ்வளோ சப்போர்ட். அவர் செஞ்சார் சார். நான் செஞ்சவனை விட செய்ய சொல்கிறவன் தான் குற்றம் செய்தவன்னு சொல்கிற கூடிய சூழ்நிலையில் நீங்கள் அமைச்சர் பதவியில் நீடிக்க வேணும்,
நீங்கள் இந்த இடத்துல அதிகாரத்தில் இருக்காகணும்னு எனக்கு மாதம் இவ்வளோ கொடுத்தாகணும் அப்படின்னு நீங்கள் கட்டாயப்படுத்துகிறப்ப அவன் மற்றவங்க செய்கிறத விட பெருசாக செஞ்சான் தான் செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க. அப்போ நாளைக்கு இப்போ அவர் ஒரு சூழ்நிலையில் அப்ரூவர் ஆகிறாரு மாற்றுறாருன்னா நீங்கள் அவரையும் சாதாரணமாக ஆளாக நினைக்காதீங்க. செந்தில் பாலாஜி இப்போ அவர் தம்பியை வெளியில் வச்சிருக்கிறது எல்லாமே அவருடைய பிளேயர் தான். திமுக என்னைக்கு கை விடுதுன்னு தெரியுதோ அவர் தம்பியை நாளைக்கு அவர் கஸ்டடியை எடுக்க சொல்லி அப்ரூவர் ஆகி சரண்டர் ஆயிடுவார். நீங்கள் வாயை திறக்கிறப்ப யாரை மாட்டி விடுவார்? சபரீசன் கொடுத்தேன், உதயநிதி கொடுத்தேன், நாளைக்கு உங்கள் குடும்பத்துக்கு தான் கொடுத்தேன், இவ்வளோ கொடுத்தேன், அவ்வளோ கொடுத்தேன்னு சொல்கிறதில்ல. நாளைக்கு இவங்களுக்கு சிக்கல் வருங்கிற சூழ்நிலையில் நீங்கள் நாளைக்கு உங்கள் ஆட்சிக்கு எவ்வளோ கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லன்னு ஒருத்தர் ஆதரிக்கிறீங்க. தவறு செஞ்சாருன்னு உங்கள் வாயால் சொன்னவரை. இதே சார் முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் இருந்த இந்திரகுமாரி குற்றம் சாட்டப்பட்டவர், பதவி விலகுனாங்க, திரும்பி திமுகவில் கூப்பிட்டு வந்து இன்றைக்கி மாநில பதவியில் வச்சுருக்கிறீங்க, அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்கிறீங்க. இதே செல்வ கணபதி அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், குற்றம் சாட்டப்பட்டவர், பதவி விலகினார், திரும்பி திமுகவில் வந்து வச்சிருக்கிறீங்க. அவரை விடுதலை பண்ணிடுச்சு இல்லையா? பதவி தேர்தலில் நிற்கக்கூடாதுங்கிறது அவருக்கு இன்னமும் அந்த இருக்குது. கன்விக்டட் அந்த சிறை தண்டனையை மட்டும்தான் ரத்து செஞ்சுருக்காங்களே தவிர தேர்தலில் அவர் நிற்கக்கூடாது 6 வருடங்களுக்கு அவர் குற்றம் சாட்டப்பட்டவனுங்கிற தீர்ப்பு இருக்குது. இன்னும் எக்ஸிஸ்டிங் வரைக்கும் அவருக்கு எலெக்ஷனில் நிற்க முடியாது. அப்படி இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வைக்கிறப்ப எப்படி சார் நீங்கள் இது வரைக்கும் என்ன சொன்னீங்க? வேறு கட்சியில் ஊழல் பண்ணிட்டு இங்கே வந்தாங்க, ஆனால் இப்போ ஒன்றும் செய்யலை அப்படின்னு பேசுனீங்க. செந்தில் பாலாஜி மேலே இப்போ உங்கள் கவர்மெண்ட்டில் இருந்தப்போ நடந்த பிரச்சனைகள் தான் வந்திருக்குதே தவிர நீங்கள் அவங்க வெறும் கண்டக்டர் டிரைவருக்கு போட்டதை மட்டும் அவங்க பேஸ் பண்ணி எடுக்கலை. இபிலையும் டாஸ்மாக்லையும் என்னென்ன நடக்குதுங்கிறதையும் சார்ந்து தான் நாளைக்கு டீட்டெயில்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ உங்களுடைய அமைச்சர்கள் அவையெல்லாம் யாருமே எந்த தவறும் செய்யலைன்னு நீங்கள் பொன்முடி நாளைக்கு கன்விக்ட் ஆகிட்டார், பதவி இழந்துட்டார். ஆனால் நீங்கள் உங்கள் கட்சியை பாரம்பரியமாக கொண்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மறுக்கிறீங்க. வேறு கட்சியிலேருந்து ஊழல் பண்ணிட்டு வந்தவங்களுக்குலாம் ஏன் அவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி பெரும்பான்மையாக நீங்கள் தான் வச்சுக்கிறீங்க. அதனால் அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. இதுதான் நாளைக்கு சொல்கிறது. பொன்முடிக்கு உண்மையான ஆதரவு இல்லை. திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களுக்கும் அந்த பயம் வந்து விட்டது. நாளைக்கு இவர் சொல்கிறாரு நம்ம செய்கிறோமே, இவர் நம்மளை பொன்முடி மாதிரி கை விட்டுருவாரோ. நீங்கள் கடுமையாக உண்மையிலேயே பொன்முடி அவர்கள் போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தப்போ கூட நான் சிறைச்சாலைக்கு போகிறது கூட பரவாயில்ல, என் மனைவியும் நாளைக்கு சிறைச்சாலைக்கு போகிற சூழ்நிலை ஏற்படுது, அதனால் நீங்கள் அதுக்கு ஏதாவது எனக்கு பண்ணுங்கள், மேலே இடத்துலேருந்து ஏதாவது ப்ரெஷர் பண்ணுங்கள், சுப்ரீம் கோர்ட்டில் எனக்கு உங்கள் டிஎம்கேல சட்டத்துறையே நாளைக்கு முழு ஆதரவு கொடுக்கல பொன்முடியோட வழக்கில். நீங்கள் அவருடைய மனைவிக்கே அவர் கேரளாவிலேருந்து பசந்த்னு சொல்லி ஒரு வழக்கறிஞரை தான் இறக்குனார். டிஎம்கேல தான் உங்களுக்கு தான் தெரியுமா அங்கே இல்லாத இவர் என்ஆர் இளங்கோ மட்டும்தான் வந்தாரே தவிர மற்றபடி வேறு எந்த வழக்கறிஞர் குழுவும் நாளைக்கு இவருக்கு ஆதரவு கொடுக்கல. அதனால் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி ஸ்டாலின்கிட்ட கேட்டப்பலாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கு என்கிட்ட வந்து உதவி கேட்காதீங்க, நான் வந்து செய்ய முடியாது, நான் இது மாதிரி எல்லாரும் நாளைக்கு இதே பிரச்சனையிலே வந்து மாட்டிக்கிட்டு என்கிட்ட வந்தீங்கன்னா நான் கட்சியை பார்க்குறதா உங்களைய பார்க்குறதான்னு சொன்ன ஒரு அதிருப்தியில் வெளியில் வந்தவர் தான் இன்று வரை அவர் வந்து திரும்பி ஸ்டாலினை சந்திக்கவோ திமுக கட்சி அலுவலகத்துக்கு செல்றதுக்கோ பொன்முடி மனநிலை இல்லாத இருக்குதா? அந்த மாதிரி நீங்கள் கட்சியில் இருக்கிறவன் தப்பு பண்ணிட்டாங்கிறப்ப நீங்கள் தான் சார் நீதி அரசரை கேள்வி கேட்குறீங்க. அவர் ஒரு உள்நோக்கத்தோட தீர்ப்பு கொடுத்துட்டாருங்கிறீங்க. அப்போ நாளைக்கு நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஃபைட் பண்ண வேண்டியதானே? செந்தில் பாலாஜிக்கு பண்ணுறது ஏன் பொன்முடிக்கு செய்ய மறுக்கிறீங்க? பணம் அதிகாரம் நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு அதான் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் சிக்கிக்கொள்வார்கள். உங்கள் குடும்பத்துக்கு அதிகமாக கப்பம் கட்டினாங்கன்னா அவங்கள கடைசி வரைக்கும் காப்பாற்றுறீங்க, மற்றவங்கன்னா நாளைக்கு பரவாயில்லன்னு விட்டுறீங்க. இப்போ இல்லை அடுத்த விவாதம் போனோம்னா பாஜக அதிமுக கூட்டணி நேற்று வந்து அவங்களுடைய இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடந்த போது கூட அதில் வந்து எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு அது பெரிய ஆரவாரம்லாம் சொல்கிறாங்க. அந்த ஆரவாரம் செய்யப்படுது அந்த கூட்டத்திலேயே. பட் இருந்தாலும் இந்த கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. திமுக தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு மறைமுக கூட்டணியில் அண்டர்ஸ்டாண்டில் தான் இருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லப்படுது. இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாமல் போனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சார் கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாமல் போனதுங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லுவதனால் எந்த ஒரு பெரிய இழப்பும் கிடையாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் கடந்த காலத்தில் காங்கிரஸ் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தப்போ திமுக தமிழ்நாட்டில் ஜெயிச்ச எம்பிங்களை வச்சு தான் காங்கிரஸ் மேலே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. UPA 1 UPA 2 ரெண்டுமே வந்து திமுக பெரும்பான்மையாக ஜெயிச்சதுனால தான் ஆட்சி அமைச்சாங்க. அந்த சூழ்நிலையில் காங்கிரஸை விட்டு திமுக பிரிகிறதுனா மத்தியில் ஆளக்கூடிய காங்கிரஸுக்கு அது ஒரு இழப்பாக பார்க்கலாம். இப்போ நாங்கள் 10 வருஷம் பிஜேபி இருந்தோம் சென்ட்ரலில், எங்களுக்கு என்ன இன்புட் இருந்துச்சு ஏடிஎம்கேனால? இப்போ இவங்களுடைய எம்பிக்கள்னால எங்களுக்கு ஆட்சி நடந்துச்சா, இல்லை இவங்களுடைய ஆதரவு ஏதாவது இருந்துச்சா அப்படிங்கிறது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க போகிறாங்க அப்படிங்கிறத நான் சென்ட்ரல் லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு வலிமையான கட்சின்னு சொல்லிட்டு உங்கள் கூட்டணியில் ஒருத்தர் கூட இல்லையே சார். எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அந்த கூட்டம் நடந்த போது கூட எடப்பாடி அவர்களுக்கு தான் அந்த அளவுக்கான முன்னுரிமை தரப்படுது, ஏன்னா பெரிய கட்சி அப்படிங்கிறதால வேற யாருமே அதாவது பெருசா இல்லைங்க. எங்களுக்கு ஒரு நபர் இருக்கிறாரு பெருசா, அவர் ஒருத்தர் போதும். நீங்க உங்க கூட்டணி பேரை தான் இந்தியான்னு வச்சுக்க முடியுமே தவிர, ஆனா அகில இந்திய மற்ற யூனிவர்ஸ் மற்ற நாடுகள் எல்லாருமே இந்தியா அப்படின்னு சொன்னா
எல்லா ஸ்டேட்டில் எல்லா கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கும் ஞாபகம் வர்றது ஒரே ஒரு முகம் தான் இந்தியான்னு சொன்னால் அது மோடி அவர்கள் மட்டும்தான். நீங்கள் அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு அந்த ஒரு முகம் போதும். எங்களுக்கு வந்து எடப்பாடி அவர்களை நிறுத்தியோ இல்லை ஏக்நாத் சிண்டேவை நிறுத்தியோ இல்லை மற்ற கூட்டணிகளை நம்பி தான் நாளைக்கு பாஜக திரும்பி 3வது முறை ஆட்சி அமைக்க போகிறீங்களா அப்படின்னா அது கிடையாது. எங்களுடைய ஃபேஸ் ஒரே ஒரு நபர் தான், அவர் தான் பிராண்டு. அந்த ஒரு ஃபேஸ் போதும் அப்படிங்கிறப்ப நாங்கள் அதை நோக்கி தான் பயணிக்கிறோம். அப்படிங்கிறப்ப சார் இன்னொன்று தேர்தல் முடிவுகள் இப்போ அவங்க இவ்வளோ நாள் பயணித்தாங்க, திடீர்னு அவங்க இல்லைங்கிறாங்கங்கிறப்ப எங்களுக்கு அதனால் எந்த இழப்பும் கிடையாது. 3வது முறையாக 2024 மறுபடியும் பாரத பிரதமராக மோடி அவர்கள் வரணுங்கிறது தான் இந்த தேர்தல். இல்ல உங்களுக்கு இழப்பு வந்து மத்தியில கிடையாது சார். ஏன்னா வந்து இங்க தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு ஜெயிக்கலனா கூட மத்தியில இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தான் ஒன்றுமே இல்லைன்னீங்களே சார். பட் தமிழ்நாட்டுல இப்போ வந்து புதிதாக மாநில தலைவர் வந்திருக்கிறார், அப்புறம் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, அது போய் யாத்திரை பண்றோம்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயம் காமிக்கப்படுறோம். ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத நிலைமை இருந்துச்சு அப்படின்னா அது உங்க கட்சிக்கு வந்து மாநில அளவில் வந்து அது உங்க பலவீனம் தானே சார். நீங்க அதிமுக இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நாங்க எங்களுக்கு இண்டிவிஜுவாலிட்டி எதுவுமே இல்லைங்கிறீங்களா? இப்போ நீங்க சொல்ற அதே ஸ்ட்ராட்டஜில 2004 நாங்க இருந்தது வேற. இப்போ 2024 இப்போ எங்க மாநில தலைவர் வந்த பிறகு கட்சியுடைய வளர்ச்சி, இன்னைக்கு இளைஞர்கள் ஈர்த்து வருவது, நடைப்பயணத்தோட வெற்றிங்கிறப்ப எங்களால் தனிப்பட்ட முறையிலையும் ஒரு வாக்கு சதவீதம் காட்ட முடியும்ல. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்காம தனிப்பட்ட முறையில் நின்னாலும் எங்களால் பெரும்பான்மையான இடங்களில் வேட்பாளர்கள் போட முடிஞ்சுச்சு. நாங்கள் ஒரு இப்போ இன்னைக்கு சென்னையில் கூட 200 வார்டில் நாளைக்கு இண்டிவிஜுவலாக நாளைக்கு ஒரு வார்டுலையாச்சும் பிஜேபி ஜெயிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறோம்ல. நாங்கள் அதிகமான வாக்கு சதவீதம் வாங்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி இருக்கிறோம். நாங்கள் அதிமுக கூட சேர்ந்து தான் நாளைக்கு பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் சர்வை ஆக முடியும், இல்லைன்னா இவங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான். இன்னொன்று ஏதோ ஒரு கட்டத்தை சார் நான் ஒன்று அவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து பொம்மை முதல்வருங்கிறாரு. அவர் வந்து அதிகாரிகள் பேச்சையும் குடும்பத்தில் இருக்கவர்கள் பேச்சையும் கேட்டு நடக்கிறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் சுனில் அவர்களுடைய பேச்சை நம்பி தான் இருக்குது. இன்னைக்கு அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒரு கட்சியும் சுனில் அவர்கள் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அவர் காங்கிரஸ்காரர் சார். இப்போ சார் அவர் ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படி நீங்கள் பேச பார்த்தா டிஎம்கே காரரு சார். அவரை முதல்ல கம்பெனியில் உருவாக்குனதே நாளைக்கு திமுக தான். அவர் பிரசாந்த் ஈஸ்வர் கம்பெனியில் ஒன் ஆஃப் த ஒரு பர்சன் வாஸ் ஒர்க்கிங். அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்னு சொல்லி சபரீசன் அவர்கள் தான் முதல்ல அவரை கொண்டுட்டு வந்து திமுகவுக்காக வேலை செய்ய சொல்லி ஒரு 250-300 கோடி ரூபா பெரிய தொகையை கொடுத்து டீல் பேசி நாளைக்கு அவரை வந்து நமக்கு நாமே தனிப்பட்ட முறையில் கலைஞருடைய ஃபேஸ் வேல்யூவை உடைச்சு ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தி அவங்க எடுத்த முன்முயற்சிகள் எல்லாமே சுனில் செஞ்சது. கடந்த 3 தேர்தலையுமே திமுக தோத்தது எல்லாமே சுனில் நாளங்கிற ஒரு பிராண்டிங் ஆயிடுச்சு. அவர் எடுத்த 3 எலெக்ஷனுமே ஃபெயிலியர். அப்புறம் தான் சுனிலில் வச்சு நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது, அதனால் இந்த எலெக்ஷனை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை, அதனால் பிரசாந்த் கிஷோரையாக இறக்கிடுவோன்னு சொல்லி பிரசாந்த் கிஷோரை திரும்பி திமுக இறக்க போக தான் திமுக விட்டு சுனில் வெளியேறுகிறார். இதுதான் வரலாறு. அதுக்கப்புறமேல அவர் எடப்பாடிக்கு வந்து வேலை செஞ்சு தான் வெற்றி நடை போடும் தமிழகமேனு நாளைக்கு அதிமுகவுக்கு பிராண்ட் பண்ணி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சின்னதாக்கி எடப்பாடியை முன்னிலைப்படுத்தி கொண்டுட்டு வந்தது சுனில் தான். இவர் வந்து இப்போ காங்கிரஸுக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். பாரத் ஜோடோ யாத்திரா. நீங்கள் அதே போல் இப்போ திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் சொன்ன போல் மகளிருக்கு இலவச பேருந்து, மாதம் தோறும் 1000 ரூபா பணம், பட்டதாரி பெண்களுக்கு பணம் கொடுப்பது, இதை எல்லாத்தையும் இந்த பிரின்சிபல் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் காங்கிரஸை சொல்லி பெரும்பான்மையாக ஜெயிக்க வச்சதுக்கு இந்த வாக்குறுதிகளும் ஒரு முக்கிய காரணம். அது சுனில் பண்ண வேலை தான். இப்போ இவர் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் காங்கிரஸை அணுகினார். அவருக்கு சொன்ன காரணங்களை காங்கிரஸ் ஏற்றுக்க மறுத்துச்சு. அந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் வந்து சுனிலை வைத்து இப்போ காங்கிரஸுக்கும் சுனில் தான் அட்வைசரு, ஏடிஎம்கேவுக்கும் சுனில் தான் அட்வைசர். இப்போ இதுதான் லாஜிக். இப்போ இதுலேயே உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். பிஜேபி கூட்டணியை நான் முறித்து கொள்வதற்கு காரணம் வந்து அந்த கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய கருத்துக்கள்னு அதிமுகவை பேசுவது பொய். அது உண்மையான ரீசன் இல்லை. நீங்கள் அவங்க சொல்ற 2 ரீசன் வந்து வெளிப்படையா சொல்றது, பாஜக எங்க கூட்டணியில் இருக்கிறதால எங்களுக்கு சிறுபான்மை வாக்குகள் வரமாட்டேங்குது. இன்னொன்று எங்களுடைய கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களை வந்து அந்த மாநில தலைவர் வந்து கடுமையாக விமர்சிக்கிறார், பொதுவிலேயே விமர்சிக்கிறார். ஸோ அவர் ஒரு தலைவலியாக இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மைனாரிட்டி வாக்குகளும் வரமாட்டேங்குது. அதுதான் 2 தான் முக்கியமான காரணம் அவங்க சொல்கிறாங்க. சார் இதே சட்டமன்றத்தில் நாளைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி இருந்தப்ப என்ஐஏ சிஏஏ சட்டத்தெல்லாம் நாளைக்கு நீங்கள் வந்து கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணப்போ பாஜக வந்து எந்த சூழ்நிலையும் சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்காது, இந்த சட்டத்திலையும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, யார் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லுங்கள், நான் மறுபரிசீலனை செய்கிறேன்னு சொன்ன நபர் பாராளுமன்றத்தில் நாளைக்கு சார் கூட்டணி தர்மத்துக்காக நீங்கள் என்ன சார் நீங்கள் உங்களை யார் அப்படி அவ்வளோ உங்களை பணிஞ்சு கீழே படுத்து நாளைக்கு யார் சார் உங்களை செய்ய சொன்னால்? உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னா நாளைக்கு ஏன் நீங்கள் அந்த சட்டத்தை ஆதரிச்சிங்க பாராளுமன்றத்தில்னா கூட்டணி தர்மத்துக்காக செஞ்சு அது தேவையில்லாததில் நீங்கள் அதை எங்களுக்கு
தனிப்பட்ட முறையில் கூட்டணி உடன்பாடு உண்டு. ஆனால் நாளைக்கு இந்த விஷயத்தில் நாங்கள் அதை செஞ்சுக்க மாட்டோம். நீங்கள் தான் நிறைய இடத்துல எந்திரிச்சுலாம் போயிருக்கிறீங்களே ஓட் பண்ணாமல். நீங்கள் சாதகமாக ஓட் பண்ணலன்னா கூட நாளைக்கு எந்திரிச்சுலாம் போயிருக்கீங்களா, அந்த மாதிரியாச்சும் பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் அது மாதிரி கூட செய்யாமல் அதிகாரம் தேவைப்பட்டப்ப, உதவிகள் தேவைப்பட்டப்ப, நாளைக்கு எங்களுடைய அனுகிரகம் தேவைப்பட்டப்பலாம் நாளைக்கு அமைதியாக இருந்துட்டு, இன்னைக்கு எல்லாம் இழந்த சூழ்நிலையில திரும்பி வந்து நாளைக்கு குற்றம் சாட்டுவது சரி வராது. நீங்கள் அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசுனது வந்து தலைவர் அவர் முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் அதை உடன்படுறீங்களோ இல்லையோ, பட் தட் இஸ் எ ஃபேக்ட். உங்கள் கட்சியில் எம்ஜிஆர் காலத்திலிருந்து மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய சொல்லே கேட்டுக்கங்க. அதை பட் தட் இஸ் எ ஃபேக்ட். அதுக்காக நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, நீங்கள் எப்படி ஜெயலலிதாவை நாளைக்கு ஜெயிலுக்கு போனாங்கன்னு சொல்ல முடியும்னா, இந்தியா முழுக்க தெரியும் முதலமைச்சராக இருந்தவங்க குற்றம் சாட்டப்பட்டு பதவி விலகி நாளைக்கு போனாங்கங்கிறது வரலாறு. அது அவர் பேசுனதுங்க அண்ணாவை பற்றி பேசுனதும் சரி, அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி பேசுனதும் சரி, அது வரலாறு. வரலாறு எழுதியவர்கள் அது உண்மை சம்பவம்னு சொல்கிறாங்க. நீங்கள் உடன்படலாங்கிறதுக்காக உங்களுக்காக பேசாமல் இருக்க முடியாது. இன்னொன்று, ஜெயலலிதாவை பற்றி பேசுனீங்க, நீங்கள் என் கூட்டணியில் இருக்கக்கூடாதுன்னா, உங்கள் கூட எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற இன்னைக்கு பெரும்பான்மையான அமைச்சர்கள், கேபி முனுசாமி இன்னைக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாருல, இதே கேபி முனுசாமி ஓபிஎஸ் கூட்டணியிலேருந்து எடப்பாடியை பற்றி பேசுனதெல்லாம் போட்டு பார்க்கலாமா? அப்படி பார்த்தா ஓபிஎஸ் கூட இபிஎஸ் கூட யாரையுமே வச்சுக்கக்கூடாது. அவரை பற்றி விமர்சனம் பண்ணவர்கள் மட்டுமே அவர்கள் கூட இருக்கிறாங்க. நீங்கள் இவர் முதலமைச்சராக இருந்தப்ப விஜயலட்சுமியா அவங்க ஜெயலட்சுமியா ஒருத்தவங்க, நான் வந்து ஜெயலலிதாவோட பொண்ணு, அவங்க தான் அப்போ தான் ஃபஸ்ட்டு வராங்க இவர் சிஎம்மாக இருக்கிறப்ப. அவங்க சொல்கிறதே வந்து பர்சனலாக அவங்களோட லைஃப்பையே உடைக்கிறாங்க. நான் வந்து எங்கள் அப்பா யார் சோபன் பாபு, எங்கள் அம்மா யார் ஜெயலலிதா. அதாவது ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்காங்க. பார்க்க ஜெயலலிதா உருவம் கொஞ்சம் அந்த தோற்றம் இருக்கிறதுனால அவங்க வெளியில் வந்து நான் தான் அவங்களோட உண்மையான வாரிசுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க. இவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்ப அப்போ கூட இவர் ஒரு முதலமைச்சராக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அந்தளவுக்கு ஜெயலலிதா மேலே மரியாதை வச்சுருக்கவங்களா இருந்தால் ஒருத்தவங்க அவங்களோட கேரக்டர் அசாசினேஷனுங்க, அவங்களோட மொத்த கேரக்டரையும் உடைக்கிறாங்க. அதாவது சோபன் பாபு கூட குடும்பம் நடத்துனாங்க, அவங்க கூட நான் பிறந்தேன் அப்படிங்கிறப்போ, நீங்கள் உங்களோட ஒரு தலைவரை வந்து நாளைக்கு ஒருத்தவங்க யாருன்னே ஒரு தெரியாத லேடி வந்து இப்படி அவங்களோட வாழ்க்கையில் களங்கம் ஏற்படுத்துகிறப்ப அவங்க மேலே கூட எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்காத எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து எங்கள் தலைவர் வந்து ஜெயலலிதா பற்றி பேசிட்டாருன்னு பேசுகிறார். அது உண்மை வரலாறு. ஆனால் அதுக்காக நான் இவ்வளோ கோச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ட்ராமா. சார் விஷயம் என்ன தெரியுமா, இங்கே இவருக்கு அந்த அளவுக்கு மோடி அவர்கள் இப்போ மோடி கிட்ட சொல்லுங்கள், நாளைக்கு இதே மாதிரி சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி பாஜக, அதனால் நான் வெளில போகிறேன்னு சொல்லுங்கள். நாளைக்கு இவர் அந்த சீட்டில் இருக்கிறாருன்னு பார்ப்போம். தைரியம் இருக்கிறவர் தான். அதான் ஏன் திமுக கேட்கறதுங்க, அவர் வெளிப்படையாக தானே சொல்றாரு, அவர் எங்கேயும் மறக்கவே இல்லை. அப்படிலாம் சொல்லல சார். அவர் மறைமுகமாக சொல்ற எல்லாமே அவர் ரொம்ப அழகா யூஸ் பண்றாரு. தேசிய கட்சிகள் எல்லா இடத்துலையுமே குறிப்பிட்ட ஒரு கட்சியை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றது கூட தேசிய கட்சிகள், குறிப்பிட்டு பாஜக காங்கிரஸ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. பொதுவாக பேசி தான் முடியாது. கம்யூனிஸ்ட் கூட தேசிய கட்சி தான். நீங்கள் அப்படி பார்த்தா அதிமுகவே தேசிய கட்சி தான். ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே, ஏஐஏடிஎம்கே தானே, அவங்களும் தேசிய கட்சி தான். அதுக்குன்னு அவங்க மொத்தமாக அப்படி தான் பேசி முடிக்கிறாரு. அவர் வந்து குறிப்பிட்டுன்னு ஒரு கட்சியை சொல்ல மாட்டார். அவர் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி செயல்பாடுகளை மாற்றிருக்கிறாரு. இப்போ அதிகமாக முஸ்லீம்களை சந்திக்கிறாரு, முஸ்லீம் அமைப்புகளை சந்திக்கிறாரு, எஸ்டிபிஐ மாநாட்டில் கலந்துக்க போகிறாரு. நீங்கள் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கணும், எந்த அளவுக்கு எஸ்டிபிஐ பாஜக மேலே கடுமையான எதிர்வினைகள் ஆட்டியிருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். 48 இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது பாஜக நிர்வாகிகள் வீட்டில். அதில் கைதானவங்க அவ்வளோ பேருமே எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள். நீங்கள் பிஎஃப்ஐயை தடை செய்யப்பட்டது, அது அமைப்புங்கிறதுனால தடை செய்யப்பட்டது. பிஎஃப்ஐ அமைப்புடன் சேர்ந்து இதுக்கு அரசியல் கட்சிங்கிறதுனால தடை செய்யாமல் விட்டாங்க, இல்லைனா இதையும் தடை பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தீவிரவாத செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரு பிஎஃப்ஐ கூட எஸ்டிபிஐ அட்டாக் பண்ணி நாளைக்கு கட்சியில் பிஜேபியில் இருக்க நிர்வாகிகள் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசின கட்சியோட மாநாட்டுக்கு நீங்கள் வரேன்னு ஏற்றுக்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை நீங்கள் ஏற்படுத்துறீங்க. நாங்கள் வந்து ஒரு அப்படி சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு பின்பத்தை எங்களை எதிர்த்து அடிக்கிறவங்களோட நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிற, இது ஆவாத குடும்ப நிகழ்ச்சியில் போய் நாளைக்கு அவன் வீட்டில் கறி விருந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணுறாரு. இது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார அந்த அரசியலை செய்கிறாரு. ஏன் அதை செய்கிறாருன்னா, எல்லாத்துக்கும் காரணம் திரு அண்ணாமலை அவர்கள், அவர்னால தான் நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணுறத தவிர, இன்னொன்று மேல் மட்டத்தில் இன்னமும் வந்து அவர் ஏன் அந்த ஒரு எதிர்ப்பை காட்டிக்க மாட்டேறாருன்னா, தேர்தல் சமயம் நெருங்கும் வரை இந்த ட்ராமாவை கொண்டுட்டு போவார். இது என்ன அப்படின்னா, இவருக்கு இந்த பிளே பின்னாடி இருக்கிறது பூராமே சுனிலுடைய அரசியல் கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, மீண்டும் வரலாற்றில் இது வரைக்கும் சார் செகண்ட் டைம் பிரைம் மினிஸ்டரே ஒரு கவர்மெண்ட் தொடர்ச்சியாக வந்ததே ரொம்ப அதிகமான பெரிய அதிசயமான விஷயங்கள். 3வது தடவைங்கிறது ஒரே பிரைம் மினிஸ்டர் ஒரே கட்சி தொடர்ச்சியாக 15 வருஷங்கிறது இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் பிரேக் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் 2024. இதில் அவங்களுக்கு பெரும்பான்மையாக நம்பிக்கை இல்லை. இப்போ சுனில் வந்து அதிமுகவுக்கு வேலை செய்கிறாரு, காங்கிரஸுக்கு வேலை செய்கிறாருன்னா அந்த கட்சி தான் ஜெயிக்கும்னு சொல்லுவார். நான் ஒரு சுயேட்சை வேட்பாளர்னா நீ நாளைக்கு தோற்றுருவியான்னு கேட்டால் ஆமாம் நான் தோற்றுருவேன் நான் சொல்லுவேன், நான் ஜெயிச்சிருவேன் தான் சொல்லுவேன். அதுமாரி அவருடைய நம்பிக்கை 24 காங்கிரஸ் ஜெயிக்கும்.
அவருடைய நம்பிக்கை. அதனால காங்கிரஸோட அதிமுகவை பயணிக்க வைப்பதற்கு உண்டான வேலைகளை செய்கிறார். அவருக்கு நேரடியான எதிரி திமுக. அதை காலி பண்ணணும். அதுக்கு காங்கிரஸை டிஎம்கே கிட்ட இருந்து கழட்டணும். பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் சுனிலை வந்து தோக்கடிச்சிட்டீங்க அப்படிங்கிற, சுனில் எங்கே போனாலும் தோத்துரும்பா, சுனில் இருந்தாலே விளங்காதுப்பாங்கிற இமேஜை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. 3 தடவை திமுக தோற்றதுக்கும் சுனில் தான் காரணம். இப்போ ஏடிஎம்கே தோற்றதுக்கும் சுனில் தான் காரணம். கார்பரேஷன் எலெக்ஷனில் ஏடிஎம்கே தோற்றதுக்கும் சுனில் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. இப்போ அவர் தனிப்பட்ட முறையில் குருவை மிஞ்ச வேண்டும், ஒரு சிஷ்யனாக முயற்சி செய்கிறாங்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோரையும் போட்டு பார்க்கணும், திமுகவையும் அழிக்கணும்னு நினைக்கிறார். அவங்களுடைய சுனிலோட கவனங்கள் என்ன அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒரு கட்சி வரணும். அது வந்து இப்போ அவர் கிருஷ்ணசாமி அவர்களும் ஜான் பாண்டியன் அவர்களும் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அப்போ ஒரே வழி திருமாவளவனை திரும்பி இழுக்கணும். அதே மாதிரி தேசிய கட்சியில் நாளைக்கு திரும்பி வெற்றி பெறக்கூடிய கட்சியில் அதிமுக இடம்பெறணும். 2024 காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு அவர் கணக்கு போட்டுக்கிட்டு இப்போ பண்ணுறாரு. இப்போ இந்த 5 மாநில தேர்தலில் பெரும்பான்மையாக திரும்பி பிஜேபிகள் வந்ததுக்கு அப்புறமேல் கூட சுனிலை கூப்பிட்டு எடப்பாடி அவர்கள் திட்டிருக்கிறாரு. உன் பேச்சை கட்டு தானே நான் காங்கிரஸ் பிஜேபியிலேருந்து வெளில வந்தேன், இப்போ அவங்க திரும்பி ஜெயிக்கிறாங்க அப்படின்னப்பலாம் திரும்பி ஒரு ப்ரொஜெக்டர் ஷோ போட்டு காட்டி, இதனால இந்தந்த இடங்கள்ல இவங்க திரும்பி வந்துட்டாங்க, ஆனால் எம்பி எலெக்ஷனில் இவங்க வரமாட்டாங்க, காங்கிரஸ் தான் வருவாங்கன்னு மறுபடியும் அவரை பேசினதான். இல்லை தான் அவர் இந்த பொதுக்குழுவில் மீண்டும் கட்சி ஆட்கள்கிட்ட பிஜேபிக்கு போகலாமான்னு பேசுகிற சூழ்நிலையில் தான் இருந்தார். சுனில் அவர்களுடைய பேச்சை மறுபடியும் நம்பி நாளைக்கு அந்த முடிவு எடுத்தது தானே. அவங்க இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் வெளிப்படையாகவே சொல்கிறாரே, சார் காங்கிரஸுக்காக எங்களுடைய கட்சி கதவு திறந்துருக்குது, நாளைக்கு திமுக தோக்க போகிற கட்சியோட ஏன் இருக்கணும், அதிமுக நாளைக்கு அதிக வாக்கு செல்வாக்கத்தோடு இருக்காங்க, அதனால் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால எங்கள் பக்கத்து காங்கிரஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, வந்தால் வரவேற்போங்கிறாங்களே. இப்போ முன்னாடி திமுக அவர்கள் வந்து அவங்க வச்சது தான் டிசிஷன். இப்போ காங்கிரஸை 10 கொடுத்தோம் போன தடவை, இந்த தடவை 5+1 அப்படிங்கிற கணக்கில் தான் வச்சுருக்காங்க, பாண்டிச்சேரியோட சேர்த்து. அதோட தான் 40ல் 20 முன்னாடி திமுக நினைச்சு 20 கூட்டணி கொடுத்தாங்க. இந்த தடவை 30 திமுக ஸ்ட்ராங்காக அவங்க இருக்கணும், 10 தான் கூட்டணிக்கு கொடுக்கணுங்கிற ஒரு கணக்கில் இருக்கிறதுனால 5+1 தான் காங்கிரஸுக்கு. அப்படி இருக்கிற நிலைமையில் அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, டிஎம்கேல உங்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு எங்கேயும் போக முடியாது. ராகுல் காந்தியை நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக எதிர்பார்க்காதீங்க. ராகுல் காந்தி ஸ்டாலின் மேலே கடுமையான கோபத்தில் இருக்கிறார். எதனால அப்படின்னா, அவங்க கேட்ட மேயர், மாநகராட்சியில் மேயர்கள் அதிகமாக நாளைக்கு காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படலை. ராஜ்யசபா எம்பி நிறையா கேட்டாங்க, அதெல்லாம் நாளைக்கு காங்கிரஸுக்கு கொடுக்கல. நீங்கள் அமைச்சரவையில் காங்கிரஸுக்கு இடம் கொடுக்காம வச்சுருக்கீங்க. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய மாநிலத்தில் திமுக கிடையாது. இது வந்து இண்டிவிஜுவல், நீங்கள் தான் திராவிட மாடலுங்கிறீங்களே. இங்கே வந்து இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் திமுகவும் காங்கிரஸும் இணைந்து தான் ஆட்சியில் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் திமுக அது எங்கள் கவர்மெண்ட்னு சொல்லிக்கிட்டீங்க, காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜிலே இருந்துச்சு. பட் தமிழ்நாட்டுக்குள்ளார இது காங்கிரஸ் ஷேடோவே இல்லாத மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதனாலலாம் அவங்க ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. கர்நாடகாவில் நாளைக்கு உங்களை வேணும்னே இந்த பதவியேற்புலலாம் பின்னாடி தள்ளலாம் கூட பர்பஸ்ஃபுல்லாக செய்யப்பட்டது. ஸ்டாலின் அவர்கள் மேல் ராகுல் காந்தி கடுமையான கோபத்தில் இருக்கிறார். நேரம் வரட்டும், அதுக்கு உண்டான திரும்பி எதிர்வினை ஆட்டுவான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து சுனில் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அதனால் எடப்பாடியும் காங்கிரஸையும் கைகோர்த்து வைக்கிறாங்கன்னு ஒரு அரசியல் கணக்கோட செயல்பட்டதுனால பிஜேபியிலேருந்து வெளில வரதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் சார். மற்றபடி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் டெல்லியில் உங்களுக்கு நல்லா மரியாதை கொடுக்குறாங்க, எடப்பாடி கேட்குறது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் பிஜேபி விட்டு வெளில வந்தீங்க, நீங்கள் எடப்பாடியை கேட்கக்கூடாதுல்ல. இப்போ அவருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, அவருக்கு சின்னமும் கிடச்சிருச்சு, கட்சியும் கிடச்சிருச்சு, அவர் இண்டிவிஜுவல் பொதுச்செயலாளர் ஆகிட்டாருங்கிறதுனால இதுக்கு மேலே எனக்கு வேறு யாரும் தேவையில்லைங்கிறப்ப இப்போ அவர் சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறார். நான் தான் வெளிப்படையாக சொல்கிற மாதிரி தான், அடிக்கடி அவர் தொப்பியை போட்டுக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி போஸ்ட் கொடுக்குறாரே தவிர, ஆனால் அவர் உண்மையான நம்பியாருங்கிறத எல்லா அரசியல்வாதிகளும் நம்பணும். அது எல்லாத்துக்கும் தெரியும், எவ்வளோ பேரை காலி பண்ணியிருக்கிறாரு. காரியத்துக்காக சர்வைவ் ஆவார் ஒரு இடத்துல. அந்த காரியங்கள் முடிந்தோடனே அடுத்த நிமிஷம் இப்போ அம்மையார் முதலமைச்சராக அறிவிக்கிற வரைக்கும் அம்மையார் சசிகலா தேவைப்பட்டாங்க, சிறைச்சாலைக்கு போனோன்னா அவங்க தேவைப்படல. மீண்டும் ஆட்சியை காப்பாற்றிக்கணுங்கிற சூழ்நிலையில் ஓபிஎஸ் தேவைப்பட்டார், அதுக்கப்புறமேலே இப்போ தேவைப்படலை. டிடிவி தினகரன் ஆரம்ப காலத்தில் அந்த அம்மா சிறைச்சாலைக்கு போனப்போ அவர் தேவைப்பட்டார், இப்போ அவர் தேவைப்படலை. அது மாதிரி ஆட்சி நடத்துகிறப்போ பிரதமர் மோடி அவர்கள் தேவைப்பட்டார், இப்போ அவர் தேவைப்பட மாட்டார். மீண்டும் வேறு இடத்துக்கு அவர் ஆதாயத்தை தேடி போகிறதுக்கு நினைக்கிறாரு, அதனால் அதை செய்கிறார். இது அவர் கார்ப்பரேட் கம்பெனி, அவங்க சுனிலுடைய பேச்சை நம்பி செயல்படுறாருங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். நன்றி, தேங்க்யூ.